ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீதி விஸ்வேஸ்வரி விஸ்வ பிரசீதி பிரசீதி விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவः ததாம் தேஷாம் ச ரக்ஷார்த்தம் தேகம் சம்தாரயாம்யஹம். அரூபாயாश्च मे रूप अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्य विनिश्चितम्. ओम ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरसि वीदिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां ददासि. दारिद्र्यदुःखभयहारिणिका त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्थचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वसात्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यसागिरेश्वरि एवमेव त्वयाकारम् अस्मद्धैर्यविनाशनं. रोगान्नशेषानमहंसि तुष्टाः तुष्टादुकामान् सकलानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய அடர்ந்து கோடி நமஸ்காரங்கள். அம்பாள் கருணையினாலையும் குரு மகாஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மை மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாதி பிரதிஷ்டம் ஆவிராவிர்மா இது நவாங்கம் என்கிறதான தொகுப்பில் 8வது அங்கமான தியானம் என்கிறதான மகா ஒரு தத்துவம். மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு எதையும் அடையக்கூடியதான ஒரு தன்மை அல்லது ஒரு சக்தி பிராப்தி என்பதை கிடைப்பதற்காக மகான்கள் மகர்ஷிகள் சாதகர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து பல வருஷங்களாக பிரயத்தனம் பண்ணி கண்டுபிடிச்சதான ஒரு உத்தம உபாயம்தான் தியானம். தியானத்துக்கு ஏராளமான மகத்துவங்கள் உண்டு. முக்கியமாக 2 விதமாக தியானம் செய்வோம். ஒன்று அந்தர்முகமான தியானம், 2 பகிர்முகமான தியானம். அந்தர்முகமான தியானத்துக்கு 10 மடங்கு சக்தி அதிகம் பகிர்முக தியானத்தை விட. ஆனால் சில பேருக்கு நிறைய பேருக்கு அந்தர்முக தியானம் ரொம்ப கஷ்டம். பகிர்முக தியானம் தான் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். யாரெல்லாம் இந்த வெளியே பார்த்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே வெளியே இருக்கக்கூடியதான தியானம்தான் உதவும். யாரெல்லாம் தன்னை நோக்கி உள்நோக்கி வாழ்கிறார்களோ தன்னுடைய கான்சியஸ்னஸ், தன்னுடைய அறிவு, தன்னுடைய புத்தி, தன்னுடைய மனசு, தன்னுடைய சித்தம், தன்னுடைய அகங்காரம் உள்ள குடிகொள்கின்றதான இறைவன் சொல்லுகின்றதான உபதேசங்களை நோக்கி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதனுடைய உதவியினால செயல்பாடுகளை யாவொருவர் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்தர்முகமான தியானம் ரொம்ப எளிதாக கைகூடும். பொதுவாக அந்தர்முகமானாலும் பகிர்முகமானாலும் தியானம் ரொம்ப முக்கியம். தியானம் செஞ்சுதான் மனிதன் இன்னைக்கு இந்த நிலைமையில எத்தியிருக்கார். அதுதான் இருக்கிறதான அடிப்படையான சத்தியம். ஆகவே அந்த தியானத்துல போன வார சத்சங்கத்துல 15வது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை தெரிந்து கொண்டோம். தானவாந்தகரீம் தேவீம் ரக்த பீஜ வதோத்யதாம் ரக்த வஸ்திரதராம் சண்டீம் பீஷணாம் அதிபைரவாம். தானவர்களை முடித்து கட்டினவள், தானவர்களை இல்லாமல் செய்தவள், அப்பேற்பட்டதான தேவி. தானவர்கள் என்றால் நம்மளுடைய உடம்புக்குள்ள நம்முடைய கர்வத்துக்கு பேர் தான் தானவன். நம்முடைய தீய செயலுக்கு பேர் தான் ஆசுரிகமான அரக்க குணம். ஸோ தானவன் அரக்கன் எல்லாமே தீய சக்திகள். இருப்பினும் தானவர்கள் எவ்வளவோ மேன்மை அடைந்தவர்கள். அசுரர்களையும் ராட்சசர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இப்போ ராவணாசுரன் அப்படின்னு பேர் வருது. அது மாதிரி நிறைய பேருக்கு ராட்சசன் அப்படிங்கிறதான பேர்.
அதுபோலவே தானவர்கள்ங்கிறது பேர் உள்ள அசுரர்களும் உண்டு. இப்போ பலி சக்கரவர்த்தி தானவன், பிரகலாதன் தானவன். அப்ப தானவர்களுக்கு அகந்தை, கர்வம், அகங்காரம் என்பது இருந்தா கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு அந்த மாற்றத்தை அவர்கள் உட்கொள்வார்கள். மகாபலிக்கு ரொம்ப பெரிய பெரிய பக்தர் அவர், மகாவிஷ்ணுடைய சிறந்த பக்தர். பகவான் அவரை ஏமாத்தி அவருடைய சிரசில பாதத்தை வைத்து பாதாளத்துக்கு அனுப்பி விட்டாரே அப்படின்னு வருத்தப்படலை அவர். இந்த ஜென்மாவில தன்னுடைய கரங்களால கைகட்டி வாய்பொத்தி யாஜனம் செய்யக்கூடியதான வாமனமூர்த்திக்கு என்னால் எளிதாக எது கொடுக்க முடிஞ்சதோ அதாவது கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி ஏற்பட்டதே அப்படின்னு. யசோதா, தேவகி, நந்தகோபர், அனைத்து கோபிகர்கள் எல்லாரும், பல பக்தர்கள் எல்லாரும் இறைவனை கண்ணா 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 வாங்கி சாப்பிட்டு கண்ணா அப்படின்னு இறந்திறந்து ஓடுவார்கள் கண்ணன் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடுவதற்காக. இங்க கண்ணபிரான் கைகட்டி வாய்பொத்தி யாச்சனா ரூபத்தில் மகாபலியிடம் நிற்கிறார். மகாபலி வசந்தவரா இல்லை நாம் சொன்னதான இந்த மகான்கள் உத்தவர்களா? அப்படி சில தானவர்களுக்கு பெரிய ஒரு உபகாரம் கிடைக்கும். அதுபோலவே பிரகலாதன் நரநாராயண மகர்ஷிகளோட யுத்தம் செய்கிறார். அது அகம்பாவம், நம்ம சாதா பாஷையில் சொல்ல போன திமிரு. நரநாராயணர்கள் ஒரு மரத்தடியின் கீழே உட்கார்ந்து தபம் செய்கிறார்கள். ஆனால் மரத்துக்கு மேலே அவர்கள் அம்பு, வில்லு, கதை போன்றதான சில ஆயுதங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு சன்னியாசி வேஷத்தையும் போட்டு உட்கார்ந்து தபம் பண்ணுறார்கள். பிரகலாதன் அந்த வழியே வரார். பத்ரிகாசிரமம் பார்த்து சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்தான்னு சொல்ற மாதிரி, ஏய் கபட சன்னியாசிகளா, நீங்கள் சரியான சன்னியாசியா இல்லை ஊரை மாற்ற வந்தவர்களா? வேஷபூஷணங்கள்லாம் பார்க்கறத சன்னியாசி, ஆனா அவங்க பக்கத்துல நீங்க அம்பு, வில்லு, கதை, வாள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்க எதற்காக? அவங்களுக்குள்ள வாக்குதர்க்கம் ஆகிறது, யுத்தம் ஆரம்பிக்கிறது. யுத்தத்துல 2 பேருமே தோக்காத அளவுக்கு கடினமான யுத்தம் நடக்கிறது. மகாவிஷ்ணு தனக்கு முன்னாடி யுத்தம் செய்கின்றதான பிரகலாதனை காப்பாற்றி கொண்டு வரார். அவருடைய அஸ்திரத்திலே அவரே சொல்றார், இந்த அஸ்திரம் பலிக்காம போட்டும் அப்படின்னு. அது போலவே பீஷ்மாச்சாரியருக்கும் பரசுராமருக்கும் ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. பீஷ்மாச்சாரியருக்கும் பரசுராமருக்கும் யுத்தம் ஏற்பட்டது. பரசுராமருடைய சிஷ்யன் பீஷ்மாச்சாரியார். பீஷ்மர் யுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்றதான சூழ்நிலை ஏற்பட்டதும் சஸ்திராஸ்திரங்களை எல்லாம் கீழே வைத்து தன்னுடைய குருவனுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரத்தை செய்கிறார். ஹே குருநாதா, எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் தெரியுமா? உங்களை வெற்றி பெற வேண்டியதான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கள் அப்படிங்கிறார். உத்தமனான குரு சிஷ்யன் எப்பவுமே விஜயத்தோடையே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார். உத்தமமான தாய் தந்தைகள் தன் குழந்தைகள் எப்பொழுதுமே விஜயகரமாக, சந்தோஷமாக, ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு வாழணும் என்று ஆசைப்படுவார்கள். அதனால அகங்காரத்தினால சில நேரத்தில் அவர்களுக்கு சத்கதியை உருவாக்கி கொடுக்கும். இது தானவர்களுக்கு மட்டும் கிடைக்கிறதான ஒரு யோகம். அதனால தானவர்களுக்கு அந்தத்தை செய்யக்கூடியவள், தானவர்களை இல்லாமல் செய்தவள் யாரு? அப்பேற்பட்டதான தேவி இரத்த பீஜ வதோத்ததாம், இரத்த பீஜனை வதம் செய்யறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து யுத்தத்தை தொடர்ந்தவள். இரத்த வஸ்திரதராம் சண்டீம், இரத்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கக்கூடியவள் யாரு? சண்டிகா பரமேஸ்வரி. சண்டிகா பரமேஸ்வரி இரத்த வஸ்திரத்தையும் இரத்த ஆபரணங்களையும் இரத்த புஷ்பங்களையும் சாத்திக் கொண்டிருக்கக்கூடியவள் உடம்பில. பீஷணாம் அதிபைரவாம், பைரவனை போல பயப்படுத்தக்கூடியவள் அப்பேற்பட்டதான உருவத்தில் வந்தாள் அப்படின்னு இந்த தியானத்தில் சொல்லுகிறது. 16வது ஸ்லோகம். சம்பூர்ண யௌவனாம் லக்ஷ்மீம் காளிகாம் கமலானனாம் மதுகைடவ சம்ஹாரீம் மகிஷாசுரமர்தினீம். சம்பூர்ண யௌவனாம் லக்ஷ்மீம், சம்பூர்ணமான யௌவனம். யௌவனத்தம், பால்யம், கௌமாரம், யௌவனம் அப்படின்னு 6 ஸ்டேஜஸ் இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. படிப்படியாக மேலே பெருசாகின்றதான உடம்பினுடைய பருவத்தினுடைய மாற்றங்கள். 6 ருதுக்கள் இருக்கிற மாதிரியே மனித குலத்துக்கும் 6 ருது போகிறது. சம்பூர்ண யௌவனாம், ஒரு யௌவனத்துக்கு தேவையானது 18 வயசுலிருந்து 25-30 வயசு வரைக்கும் நல்ல யௌவனத்தம் இருக்கக்கூடியதான நிலைமை. ஒருவருக்கு எப்படி யௌவனத்தை வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் வசின்யாதி வாக்தேவர்கள் சொல்லுகிறார்கள். ஆர்த்தவத்தை தியாகம் செய்தவள் பராசக்தி என்பதனால அம்பாளுக்கு சதா சர்வகாலமும் எப்பொழுதுமே யௌவனத்தமாகவே இருக்க முடியும். ஆர்த்தவம் என்றால் ரஜஸ்வலை ஆகக்கூடியதான தன்மை. அந்த ரஜஸ்வலை ஆகாம இருக்கக்கூடியதான தன்மையும் அந்த வித்தியை கற்றவள் தேவி.
ஆர்த்தவம் வயசுக்கு கூட்டு நிற்கிறது அப்படிங்கிறார். இப்போ மென்சஸ் ஆக 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 அவர்கள் மூப்பை அடைந்து விடுவார்கள், வார்த்தக்கியத்தை அடைந்து விடுவார்கள். அது இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னா பயாலஜிக்கலி இட் இஸ் ராங். சாஸ்திர விதத்தில் என்ன சொல்றது அப்படின்னா, ஆன்மீகத்தில் சுயமேவ தபசக்தியினால அந்த தத்துவத்தை ஒரு ஹால்ட்டு போடணும். அந்த சக்தியை பூராவுமே தனக்குள்ள பரிணாமம் செய்ய வேண்டும். இது யோகத்தில் ஒரு கிரியை இருக்கு, அது பண்ணினா பண்ண முடியும். சக்தி ஆர்த்தவத்தை ஜெயித்தவள் என்பதனால அம்பாளுக்கு எப்பொழுதுமே யௌவனமாகவே இருக்கக்கூடியதான ஒரு தன்மை கிடைக்கிறது. அதனால சம்பூர்ண யௌவனாம், எல்லாத்துலேயும் யௌவனத்துவம், செயல்ல, உடையில, ஆடையில, சொல்லுல, பழக்கத்துல, சீலத்துல, எல்லாத்துலேயும் யௌவனத்துவமாக இருக்கக்கூடிய யௌவனம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெஸ்ட் டைம், கோல்டன் பீரியட் அப்படின்னு. அதனால சக்திக்கு எல்லா விதத்திலையும் யௌவனத்துவமாக இருக்கக்கூடியவள். யௌவனத்துவம் அப்படின்றா நம்மளுடைய பீக் பொசிஷன், ஹையஸ்ட் பீக் பொசிஷன். ஒரு மலைக்கு அதனுடைய கொடுமுடி எப்படி பீக் ஆகிறதோ, அதனுடைய உச்சகட்டம் ஆகிறதோ, அது போலவே பிராயங்களில், அதாவது வயசுல, ரிதுக்கள்ல அல்டிமேட்டாக இருக்கக்கூடியதான பீக் ஸ்டேஜ் தான் இந்த யௌவனத்துவம். எப்பொழுதுமே யௌவனமாக இருக்கக்கூடியதான லக்ஷ்மி ஸ்வரூபிணியானவள். சம்பூர்ண யௌவனாம் லக்ஷ்மீம் காளிகாம் கமலானனாம். லக்ஷ்மி தேவி என்கிற பாவத்தில் நாம் தியானம் செய்ய வேண்டும். அதை தவிர்த்து காளிகாம் கமலானனாம், காளிகா தேவியாக இருக்கக்கூடியவள், கமலத்தில் ஆசனம் செய்திருக்கக்கூடியவள், பொற்தாமரையில வாசம் செய்யக்கூடியவள், அமர்ந்திருக்கக்கூடியவள், நின்று கொண்டிருக்கக்கூடியவள். ஆனனாம் அப்படி என்றால் உடம்பு என்றதான ஒரு அளவும் உண்டு, முகம் என்றதான ஒரு அர்த்தமும் உண்டு. பொற்தாமரை போன்றதான முகத்துடைய பிரபையோடு சேர்ந்தவள், அதுபோலவே தாமரை போன்றதான பிரபையோடு இருக்கக்கூடியதான காந்தி இருக்கிறதான உடம்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். கமலானனாம் மதுகைடப சம்ஹாரி, மது கைடபன் என்கிறதான 2 அரக்கர்களை சம்ஹாரம் செய்தவளே. மகிஷாசுர மர்தினி, மகிஷாசுரனை மர்தனம் செய்தவளே, உன்னை நான் கமலாசனஸ்தையாக தியானம் செய்கிறேன், காளியாக தியானம் செய்கிறேன், சரஸ்வதியாக தியானம் செய்கிறேன், நவயௌவனையாக தியானம் செய்கிறேன். 17வது ஸ்லோகம். சண்டமுண்ட சிரச்சேத்ரீம் சர்வதைத்ய நிஷூதினீம் ரக்த பீஜஸ்ய சம்ஹர்த்ரீம் அசேஷாசுர விக்ஷினீம். சண்டமுண்ட சிரச்சேத்ரீம், சண்டன் முண்டன் என்கிறதான 2 அரக்கர்களுடைய சிரஸை சேதனம் செஞ்சவள், முறித்தவள், கட் பண்ணி போட்டுட்டா. அவங்களுடைய சிரஸை உடம்பிலிருந்து வேறுபடுத்தி விட்டாள், சிரச்சேதம் பண்ணி விட்டாள் தேவி. சண்டமுண்ட சிரச்சேத்ரீம் சர்வதைத்த நிஷூதினீம், சமஸ்த தைத்தர்களுடைய வாழ்வையும் இல்லாமல் செஞ்சவள், அவர்களுக்கு பயம் மூட்டினவள், அவர்களை ஓட ஓட விரட்டி அடித்தவள். நிஷூதினீம் இரத்த பீஜஸ்ய சம்ஹர்த்ரீம், இரத்த பீஜனை சம்ஹாரம் செஞ்சவள். இரத்த பீஜனை அம்பாள் ரொம்ப பிரயத்தனம் பண்ணி தன்னுடைய பலவிதமான வார் ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி கடைசியில் இரத்த பீஜனை சம்ஹாரம் செய்து விட்டார். சம்ஹாரம் என்றால் திரும்ப பிறக்க முடியாத நிலை, மர்தனம் நிகிரகம் என்றால் திரும்பியும் அவர்களுக்கு பிறவி ஏற்படும். இப்போ கிரிமேஷனுக்கும் பரியலுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாட்டோம். ரக்த பீஜஸ்ய சம்ஹர்த்ரீம் அசேஷ அசுர பக்ஷினீம், ஒரு அசேஷம் என்றால் ஒன்று கூட பாக்கி வைக்காம மொத்தமாவை எல்லாமா சேர்த்து அசுரர்களை பக்ஷினீம், அசுரர்கள் எல்லாம் வாயில போட்டு கடிச்சு துப்பி கீழே தள்ளி கொஞ்சம் எல்லாம் முழுங்கி அவர்களுடைய நாமாவசேஷம் பண்ணிவிட்டாள் தேவி. அதனால அசேஷாசுர பக்ஷினீம், ஒருத்தரை கூட இல்லாம அத்தனை அசுரர்களையும் அரக்கர்களையும் சாப்பிட்டு விட்டாள் தேவி. சாப்பிட்டு சுவாகா போட்டு ஏப்பம் விட்டுட்டான். எல்லாம் அம்பாளிடமிருந்தே வந்தது, எல்லாம் அம்பாளுடைய கருணையினாலேயே வளர்ந்தது, எல்லாம் அம்பாளுடைய கோபத்தினால மடிந்து விடுகிறார்கள். பிரபஞ்சத்தில் பிரம்மத்திலிருந்து சர்வம், மாயையிலிருந்து சர்வம் உற்பத்தி ஆகிறது, பிரம்மத்திட்டேருந்து ஆசீர்வாதம் பெற்று வாழ முடிகிறது. அதே நேரத்தில் பிரம்மத்திடமே போய் சேர வேண்டியதான இந்த ஜீவாத்மா மாயையில சிக்கிண்டு அவஸ்தப்படுகிறது. இதுதான் இதனுடைய ஒரு மகத்துவம். யௌவனத்தமாக இருக்கக்கூடியதான தேவியை தியானம் செய்ய வேண்டும். ஒரு மனிதனுடைய உடம்பில ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அழகு என்பது பெண், பலம் என்பது ஆண். ஆண்கள் ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பெண்மையினுடைய தன்மை அதிகமாக இருக்கு, சக்தியினுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கு, சுக்கரனுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கு என்றுதான் அர்த்தம். ஸோ
நாம் எந்த பொருளை எடுத்தாலும், அது விலங்குகளாகட்டும், செடிகொடி மரங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், இந்த தாவர ஜங்கமத்தில் இருக்கக்கூடியதான எந்த சிருஷ்டி ஆகட்டும், அழகு என்றால் அது பெண், வீரியம் பலம் என்றால் அது ஆண். ஆண் தன்மை என்பது பலம், பெண் தன்மை என்பது அழகு. பேச்சில் அழகு இருக்கலாம், உடம்புக்கு அழகு இருக்கலாம், செயலில் அழகு இருக்கலாம், சொத்தில் அழகு இருக்கலாம், பக்தியில் அழகு இருக்கலாம், அழகு எண்ணத்தில் எல்லாமோ இருக்கலாம், எல்லாவற்றிலும் அழகும் இருக்கலாம், எல்லாவற்றிலும் பலவும் இருக்கலாம். ஸோ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான தத்துவம் இதில் என்ன அப்படின்னா, அழகு பெண்களுடைய சொத்து. அழகென்றாலே பெண், பெண் என்றாலே அழகு. ஒரு பெண்ணுக்கு அழகில்லை என்றால் அவளை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஒரு ஆணுக்கு பலம் இல்லை என்றால் அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள், மெதிப்பார்கள் போட்டு முடிஞ்சா. இங்க ரெண்டு பேருடைய இன்பில்ட் குவாலிட்டி, அவர்களுடைய அஸ்தித்வம் என்பதே பெண்ணுக்கு அழகு, ஆணுக்கு பலம். இது ரெண்டு மாறாடுத்து அப்படின்னா ப்ராப்ளமாக போயிடும். இப்போ ஜாதகத்தில் பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ல் அல்லது 6ஆம் பாவாதிபதி லக்னத்தில், 4ஆம் பாவத்தில் அசுப கிரகம், அப்படியானா அந்த பெண் ஆணுக்கு சமமாக இருப்பள். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவம் எப்பவுமே ரொம்ப மைல்டாக இருக்க வேண்டும். சுபகிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கணும், சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கணும், 6ஆம் பாவம் சுத்தமாக இருக்கணும். அப்படியானா அந்த பெண் அந்த குலத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு மகாலட்சுமியை போல இருப்பள். அதே நேரம் அங்க அசுப கிரகங்கள் இருந்து துஷ்ட கிரகங்களுடைய கிரகமாக மாறி அந்த 6ஆம் பாவம் அமைஞ்சது அப்படின்னா அது காளிதான், துர்தேவதா செயலாகத்தான் இருக்கும் அவ வாழ்க்கை. அதனால பகவானுடைய பிரீதி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்குமானா மட்டும்தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கையும், ஒருவேளை இனி ஒரு வாழ்க்கை அமைந்து வந்தால் அந்த வாழ்க்கையும் அழகாக அமைந்துவிடும். ரக்த பீஜஸ்ய சம்ஹர்த்ரீம் அசேஷாசுர பக்ஷினீம் நிசும்ப சும்பமதனீம் அசேஷாயுத பீஷணாம் மகாபிரம்மாண்டமாலாங்கீம் சர்வாபரண பூஷிதாம். 18வது ஸ்லோகம். நிசும்ப சும்பமதனீம், நிசும்பன் சும்பன், இந்த சும்ப நிசும்பர்கள் ஒரு பெரிய யுத்தம். 2 மகா போக்கரிகளான அரக்கர்கள். இவர்களை மதனம் செய்தவள். அவர்களோட மதனம் செய்யறது அப்படின்னா விளையாடி விளையாடி அடிக்கிறது. இந்த யுத்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாமங்கள்ல ஒவ்வொரு விதமாக உபயோகப்படுத்துறார்கள். மதனீம் அப்படின்னா கிள்ளி விட்டு தொட்டிலாட்டுற மாதிரி. சரி, பிரயோகம் பண்ணு, உன்னால என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணு. அம்பா சுவாரஸ்யமாக சும்ப நிசும்பர்களோட பேச்சுவார்த்தைகள் கொடுக்கிறார். எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு ஒன்ன அப்படிங்கிறார் சும்ப நிசும்பர்கள். அதனால என்ன, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன மாதிரி ஒரு பொண்ணை கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கிறமே, பண்ணிக்கோ. ஏன்? ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அது பெரிய கதை. இப்படி ஒன்றும் தேவையில்லாமல் எதிர்த்து பேசவே இல்லை. தான் ஒரு பெண் அப்படிங்கிறதான அந்த அச்சம், நாணம், மனம் எல்லாத்தையும் காட்டிட்டு ரொம்ப அமைதியாகத்தான் சும்பனர்களோட யுத்தம் செய்கிறாள் தேவி. ரொம்ப விசித்திரமா இருக்கும் அவர்களுடைய சம்பாஷணம். இப்படி சும்ப நிசும்பனையும் மதனம் செய்தவள் சும்ப நிசும்ப மதனியும் அசேஷாயுத பீஷணாம். அசேஷம் ஒன்னில்லாம அத்தனை விதமான ஆயுதங்கள், சர்வ விதமான ஆயுதங்களையும், சர்வாஸ்திர பிரயோகம்னு பேரு. மகாபாசுபதாஸ்திரம் தான் சர்வாஸ்திர பிரயோகம். எல்லா விதமான ஆயுதங்களையும் பிரயோகம் பண்ண வச்சாள் தேவி. சும்ப நிசும்பர்களுக்கு வரத்தினால பலத்தினாலேயும் அவர்கள் பலவிதமான திவ்ய ஆயுதங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் வச்சுட்டு போயிடக்கூடாது, எல்லாத்தையும் டிஃப்யூஸ் பண்ணணும். பாருங்க, இன்னைக்கு நிறைய உலகத்தில் நியூக்ளியர் பிளான்ட் வச்சுட்டு ஒவ்வொரு ராஜ்யங்கள் அடிச்சுக்கிறது பாருங்க. டிஃப்யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஃபியூஸு டிஃப்யூஸு. அப்போ ஆயுதங்களை நிர்வீரியமாக்க வேண்டும், அல்லது இந்த ஆயுதத்தை சம்ஹரிக்க வேண்டும். ரெண்டுல ஏதாவது ஒன்றா உண்டு. அப்போ சும்ப நிசும்பர்கள் நிறைய வரம் வாங்கி வைத்து அவங்க ஏராளமான திவ்ய ஆயுதங்களுக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள். அதனால் அத்தனை ஆயுதங்களையும் அவர்களுடைய கரங்களாலேயே பிரயோகம் செய்து வச்சு அவங்களை எம்டி ஆக்கி, ஒன்றும் இல்லாமாக்கி கடைசியில் தான் அவர்களை நிகிரகம் செய்கிறார். அசேஷாயுத பீஷணாம் மகா பிரம்மாண்டமாலாங்கீம். மகா பிரம்மாண்டங்கள் பராசக்தியினுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கங்களாம். இதுக்கு கண்ண மூடியே தான் தியானம் பண்ண வேண்டும், வேற வழியே கிடையாது. அல்லது இரவு நேரத்தில் மொட்டை மாடியில் போய் படுத்துட்டு, இல்லை அங்கே போய் உட்கார்ந்து வானத்தை பார்க்க வேண்டும். பார்க்குற பொழுது எங்கும் இருட்டு மயமாக இருக்கும். சந்திரன் இருந்தாரானா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் சோபையாக இருக்கும். நட்சத்திரங்களுடைய சோபையை பார்க்க முடியும். அப்படி வெட்ட வெளியே பிரம்மாண்ட சுரூபமாக அப்படி பறந்து கிடக்கிறது. அப்பேற்பட்டதான பிரம்மாண்டங்கள் எல்லாம் பராசக்தியினுடைய உடம்புல ஒவ்வொரு அங்கங்கள் மட்டுமே.
224 புவனங்களுக்கு நாயகியானவள், 224 புவனங்களுடைய மாதா அப்படிங்கிறதான பேர்ல தெரியப்படுறதான இந்த மகா திரிபுர சுந்தரி பிரம்மாண்டங்களையும், பிரம்மாண்டங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சர்வம் இருக்கு. அந்த அனைத்தும் அம்பாளுடைய உடம்புல ஒவ்வொரு அங்கங்கள். அதுபோலவே நம்மளுடைய இந்த சரீரம், இந்த உடம்பு என்பது இதுக்கு பிண்டாண்டம் என்பதான பெயர். வெளியே காணக்கூடியதுக்கு பிரம்மாண்டம், உள்ளே இருக்கக்கூடியதுக்கு பிண்டாண்டம் என்றுதான பெயர். நம்மளுடைய உடம்பு பிண்டாண்டம். பிரம்மாண்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு சின்ன போர்ஷன் இந்த பிண்டாண்டத்துக்குள்ள இருக்கு, இந்த உடம்புக்குள்ள இருக்கு. நம்மளுடைய கண்கள், காதுகள், காது வானத்தை ரெப்ரசன்ட் பண்றது, கண்கள் அக்னி தத்துவத்தை ரெப்ரசன்ட் பண்றது, மூக்கு வாயு தத்துவத்தை ரெப்ரசன்ட் பண்றது. இப்படி பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நம்மளுடைய உடம்புக்குள்ள ஒவ்வொரு அங்கங்களும் ஒரு பொருட்கள் இருக்கு. பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு பொருளுக்கு ஆபத்து சம்பவிக்கிறது என்றால் அதுக்கு ரிலேட்டிவான அங்கம் ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ள எங்கே இருக்கோ அங்கே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படிதான் அந்த வைரஸு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு, அலர்ஜி போன்றதான எல்லா நோய்களும் நம்மளை நாடுகிறது. இது பிரபஞ்சத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பிரபஞ்சத்தில் பிரச்சனை வர நேரத்தில் தான் நம்ம உடம்புல பிரச்சனை வரும். நம்ம உடம்புல வந்ததான பிரச்சனையினால பிரபஞ்சத்துக்கு ஒன்றும் பெருசாக வேண்டியதில்லை. இப்போ நம்ம துர்நாற்றம் அடிக்கக்கூடியவர்கள் என்றால் நம்மளுடைய நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் இங்கே மேபி இந்த இடத்துல மட்டும் ஒரு நாற்றம் இருக்கும், துர்நாற்றம் இருக்கும். நாற்றம் என்பது ஒரே ஒரு வார்த்தை தான். அதுக்கு துர்நாற்றம் அல்லது நல்ல நாற்றம்னு சொல்லணும். அப்போ ஒரு 5 மீட்டருக்கு கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஆனால் அது என்டையர் யூனிவர்ஸுக்கு இருக்குமா? இருக்காது. ஆனால் அது என்டையர் யூனிவர்ஸில் இந்த பிரம்மாண்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொடுத்துனா அது உள்ளே வாசம் செய்யக்கூடியதான அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த தாக்குதல் ஏற்படும். அதனால தான் பிரகிருதி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் விகிருத்தியான நம்ம ஃபஸ்ட்டு, பிரகிருதி செகண்டுன்னு வரக்கூடாது. பிரகிருதி என்றாலே ஜெகன்மாதா, அம்பாளுக்கு முதல் ஸ்தானம், அதுக்கு அடுத்துதான் மற்ற எல்லாருக்குமே. அப்படி பிரம்மாண்ட மண்டலங்களை எல்லாம் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான மாளிகாவாக ஒவ்வொரு அங்கங்களாக மாலை போல போட்டுக்கொண்டிருக்கக்கூடியவள், சர்வாபரண பூஷிதாம், எல்லா விதமான ஆபரணங்களாலேயும் விபூஷிதையானவள், அணிந்திருக்கக்கூடியவள், அலங்காரம் செய்யப்பட்டதான உடம்போட காட்சி தரக்கூடியவள் தேவி. காரணம், பக்தர்களுக்கு சர்வாபரண பூஷையான பராசக்தியை பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய மனம் நிறைந்துவிடும், கண்கள் நிறைந்துவிடும், என்ன கேட்கணும் என்று தோன்றாது. எல்லாம் என் தாயாரிடம் இருக்கே, எல்லாம் தாயார்கிட்ட மட்டும் இருந்தால் போருவே, எனக்கு எதுக்கு, எங்கிட்ட இருக்கிறதையும் நான் அவனுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஒரு நல்ல பாகவதத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு பிரச்சாரகர் பாகவதத்தினுடைய கதையை சொல்லிட்டு இருக்கார். கிருஷ்ண பரமாத்மாவனுடைய மகத்துவத்தையும் அவர் தன்னுடைய உடம்பில் அணிந்திருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஆவரணங்களையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான புல்லாங்குழிலையும் எல்லாம் வர்ணனை செய்து கொண்டே வரார். ஒரு திருடன் அந்த வழியாக வந்தார். இங்கே எல்லாம் 4 பேர் கூடி உட்காந்துருக்காரு. ஏதாவது பிட் பாக்கெட் பண்ண முடியுமா பார்ப்போம் அப்படின்னு சைடில் உட்காந்தாருங்க. இவர் ரொம்ப ரசிச்சு சொல்றார், கிருஷ்ணனுடைய உடம்பில் என்னெல்லாம் இருக்கு. வைஜெயந்தி மாலையாவிலிருந்து ஆரம்பிச்சு கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம், இப்படி வரிசையா ஒன்னொன்னா வர்ணனை பண்ற வர்றார். திருடன் பார்த்தார். இவர் பூஜை பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு வெளியே போற நேரத்தில் அவருடைய பாதத்தில் போய் விழுந்தார். யோ, கையில் கத்தி இருக்குங்கிட்ட, சத்தியத்தை சொல்லேன்னா இப்படியே சொருகிடுவேன், அப்படியே சத்தியமா சொல்லு, பண்ண விட்டுடுறேன் அப்படிதான். இவன் திருடன்னு பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. என்ன வேணும் அவனுக்கு கேட்குறான், நீ சொன்ன அந்த கிருஷ்ணன் எங்கே இருக்கார் அப்படின்னு இப்போ சொல்லு. ஏன்னா அந்த ஒவ்வொரு வீடுகள்லையா போய் கொள்ளையடிச்சு எனக்கு போரும் ஆயாச்சு. மொத்தமாக எல்லாமே ஒரு இடத்துல இருக்குன்னு அங்கேருந்து எடுத்துட்டா போருமே, ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் வந்துடும். இது ஒரு பெரிய கதை, அதனால சொல்லி ஸ்பெண்ட் டைம் on that. மொத்தத்தை கிருஷ்ணன்கிட்டேருந்து எடுப்பார். கிருஷ்ணன் பார்ப்பார், இந்த பக்தனுக்கு எப்படியாவது அருள் பண்ண வேண்டும் அப்படின்னு. சர்வாபரண பூஷிதனாக வேணுகோபாலனாக நிற்கிறார். ஆஹா, கண்டுபிடிச்சுட்டே கிருஷ்ணனை, பிடிடா அவனை. இந்த மாதிரி பல பேர் பிடிக்க முயற்சி பண்ணி பிடிக்க முடிஞ்சிட்டு இல்லையா அவரை, இவன் போய் பிடிச்சிட்டார். சகாதேவனும் பிடிச்சிட்டான், அதே மாதிரியே பிடிச்சு கட்டி போட்டான். அதுபோல் இவர் பிடிச்சார். இனிமே விடுறதாக இல்லை இந்த பயல, பிடி, பார்க்கறது குழந்தைதான், ஒரு கத்தி காட்டினா பயந்து விடுவான், கவலை இல்லை அப்படிங்கிறத பக்கத்தில் நெருங்கி கிருஷ்ணனுடைய உடம்பிலிருந்து ஒரு ஆபரணத்தை எடுத்துட்டு இப்படி பார்த்தார். ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த உடம்புல இது எல்லாமே இருந்தா தான் அழகு அதிகம். இதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டேன் அப்படின்னா நான் முட்டாத்தனம் பண்ணுறதுக்கு சமமாயிடும். வேற எங்கேருந்தோ திருடிட்டு வந்ததான தன்னுடைய கையில் இருக்கிறதான ஆபரணங்களை, கிருஷ்ணா உன்னோட உடம்பிலிருந்து ஒரு பருக்கு அங்கேருந்து எடுத்துட்டேனானா உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு சகிக்காது, என்னால் பார்க்க முடியாது உன்னை.
அதனால் நான் ஒன்று பண்ணுறேன், நான் திருடிட்டு வந்ததான பொருள் எங்கிட்ட இருக்குது, யார்கிட்டையும் சொல்லாத, அதையும் உனக்கு நான் கொடுத்துட்றேன், நீ போட்டுக்கோ, இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருப்பேன் பார்க்குறதுக்கு. நான் வந்து அதை பார்த்து இப்போ ரிஸ்டில் உட்காந்துருக்கீங்க. ஓகே, அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் நடக்கிறது. அப்போ தன்னிடம் இருக்கிறதையும் இறைவனிடம் கொடுத்து இறைவனிடம் அழகை பார்க்கறதான் அந்த சுபாவம் ஒரு பக்தனுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே பராசக்தி சதா சர்வ காலமும் சர்வாவரண பூஷிதியாக இருக்கார். சர்வாவரண பூஷிதிக்கு இனியொரு அர்த்தம் உண்டு. என்ன அப்படின்னா, பதிவிரதையான ஸ்திரீகள் எப்பொழுதுமே சர்வாவரண பூஷிதிகளாக இருக்க வேண்டும். ஸ்ரீத்வம் என்றால் பணம் மட்டுமல்ல அர்த்தம். பலவிதமான அர்த்தங்களை நான் சொல்லிக் கொடுத்துட்டு இதுக்கு முன்னெடுத்த எபிசோட்ஸ்ல எல்லாம். ஸ்ரீத்வம் ஐஸ்வர்யம் என்பது வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சொல்றது. நிரந்தரமாக நோய் இருந்தா கூட அது வந்து அஸ்ரீரத்துவம் தான். கணவனுக்கு முன்னாடியோ பெற்றோர்களுக்கு முன்னாடியோ குழந்தைகளுக்கு முன்னாடியோ எல்லாம் தாய் தந்தைகள் எப்பவுமே ப்ரெசன்டபிளாக இருக்கணும். அதெல்லாம் போய் ஏதாவது பார்ட்டிக்கு போகிற நேரத்தில் மட்டும் ரொம்ப பிரமாதமாக ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு போக வேண்டியது. இப்படியெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் வந்ததான மாற்றம் பெண்களுக்கு அவங்களுடைய தெய்வீகத்தன்மை கைவிட்டு போய் வந்து கொண்டிருக்கிறது. பெண் தன்மை போகிறதில்லை, பெண்களுடைய நல்ல நிறைய குணங்கள் எல்லாம் உண்டு. பாரியா லட்சணம், பாரிய பெண்களுக்கு மட்டுமல்ல, இது ஆண்களுக்கு உண்டு, அப்ளிகபிள் தான். யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் இட் அதர் சைட் ஆஃப் இட், அவ்வளோதான். அதனால பராசக்தி எப்பவுமே சர்வாபரண பூஷிதியாகத்தான் நாம் இருப்பாள். சர்வாபரண பூஷிதை என்றால் பரமேஸ்வரனுக்கு வந்து பரமேஸ்வரன் அவருடைய கண்களை அம்பாளிடமிருந்து வெளியே எடுக்கக்கூடாது. அது அந்த பெண்ணினுடைய திறமை. ஒரு பெண்மணி அழகா, நான் சொன்ன அஞ்சு தத்துவங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன், ஒரு பெண்ணுக்கு வேண்டியதான குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கும்படியாக இருந்தால் அந்த ஆண் வந்து எப்பவுமே அவளையே சுற்றி வருவானே தவிர, எப்பேற்பட்டதா ரொம்ப திலோத்தம உருவசி இல்லைன்னா யாரு வந்து கவர்ச்சி பண்ண புறப்பட்டாலும் அவனுடைய மனம் கலங்காது, கண்கள் கலங்காது. அவன் மனைவியிடம் மட்டுமே அவன் கண்கள் இருக்கும். அவன் அப்படி கட்டிப்பட வேண்டியதான சக்தி, திறமை, அந்த வழிமுறை இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும். பயணத்துக்கு லஜ்ஜா அப்படின்னு பேரு. பராசக்தி லலிதா சஹஸ்ரநாமத்தில் லஜ்ஜா ரம்பாதி வந்திதாயை நமஹா அப்படின்னு. பெண்களுக்கு லஜ்ஜாபாவம் என்பது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆபரணம். தலையிலேருந்து கால் வரைக்கும் 50 கிலோ கோல்டு போட்டுக்கிறதுக்கு விட அதிகம் பெருசு எது அப்படின்னா லஜ்ஜாபாவம். பெண்களுக்கு வந்து அந்த லஜ்ஜாபாவம் இருந்தால்தான் ஒரு பதிவிரதையருடைய ஒரு முக்கியமான அழகு லஜ்ஜை. இப்படி சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா சுவாதீன வல்லபாயே நமஹா, சிவனையே சுவாதீனம் பண்ணக்கூடியதான அளவுக்கு அம்பாளுக்கு சக்தி இருக்கு. யாராலையும் வெல்ல முடியாத ஒரு மகா தத்துவம் இந்த பரமேஸ்வர சக்தி. அந்த சிவன் யாரு தலைகிழானாலும் அவரை வசீகரணம் பண்ண முடியாது. ஆனா அப்பேற்பட்டதான சிவனை வசீகரணம் பண்ணி அவருடைய இடது தொடையில ஏறி அமர்ந்து அவருடைய உடம்பிலையும் பாதி எடுத்துண்டு அவரையே தன்னுடையதாக்கி கொண்டதான ஒரே ஒரு மகா சக்தி இந்த அம்பாள் ஒருவளுக்கு மட்டுமே இருக்கிறதான ஒரு செயல். அதனால அம்பாள் எப்பவுமே பரமேஸ்வரனுக்கு முன்னாடி சர்வாபரண பூஷிதியாக. அம்பா எப்பெல்லாம் காளி ஆகிறாளோ பத்ரகாளி ஆகிறாளோ பரமேஸ்வரன் வந்து விட்டு விலகி போறார். சிவன் பக்கத்தில் நிற்க தன்னை இப்படி இல்லை, தன்னுடைய இந்த கோலத்தை வந்து சிவனுக்கு முன்னாடி காட்டி கொடுக்குறது அம்பாள் தயங்குறாள். அப்படி இருந்து சிவன் தேடின்னு போறார். அப்படிதான் அந்த பாதத்துக்கு விழுந்து அம்பாளுடைய இந்த திருவடியை தன்னுடைய மாரில் வைத்துக் கொள்கிறார். எப்படியோ 19வது ஸ்லோகம், வேதாள வாகனாரூடாம் சிம்ஹவ்யாக்ராதி வாகனாம் நரரக்த பிரியாம் மாயாம் மதுமாம் சோபஹாரிணீம். வேதாள வாகனாரூடாம். வேதாளம் என்பது வந்து பூத பிரேத பிசாசிகள் இருக்கிற மாதிரி வேதாளம்ங்கிறது ஒரு கேட்டகரி. இந்த வேதாளத்தை வந்து விக்ரமாதித்தனுக்கு பரமேஸ்வரி வந்து அனுகிரகமாக கொடுத்தாள். நீ வந்து பலவிதமான தத்துவங்களை ஜெயிக்க வேண்டி இருக்கும் வாழ்க்கையில, அதனால உனக்கு வேதாளத்தை நான் எப்பவுமே கூடவே கொடுத்து அனுப்புறேன் அப்படின்ட்டு மகாபைரவன் பார்வதி தேவிக்கு எப்படி காவல் நிற்கிறாரோ அது மாதிரியே இந்த வேதாளம் என்பது வந்து விக்ரமாதித்தனுக்கு எப்பவுமே கூட இருக்கும். எல்லா தத்துவங்களையும் சொல்லி கொடுத்துரும். முன்னாடியே வரப்போறது, நடக்க போறது, நிற்க போறது எல்லாமே. போஜராஜாவுக்கு இதே மாதிரி அனுகிரகம் இருந்தது, பரமேஸ்வரனும் இருந்து. எல்லாம் பரமேஸ்வர சிருஷ்டி தான் எல்லாம். அப்படி வேதாள வாகனாரூடாம், வேதாளத்துல ஆரூடம் செஞ்சு அதன் மேலே உட்கார்ந்து அதை வாகனமாக கொண்டவள் காளி. வேதாள வாகனாரூடாம் சிம்ஹவ்யாக்ராதி வாகனாம். சிம்ஹம் வியாக்ரம், சிம்ஹம் புலி இரண்டுமே தன்னுடைய வாகனமாக வைத்துக் கொண்டவள். மகிஷாசுரமர்தினி வந்து பராசக்தி சிம்ஹாரூடையாக இருக்காள், மகாலட்சுமி ஸ்வரூபிணி. துர்காதேவி என்பவள் புலி வாகனத்தில் இருக்காள். வியாகிரத்தினுடைய புலிய வாகனமாக வைத்துக் கொண்டவள் துர்கை.
சண்டிகா பரமேஸ்வரி மகிஷாசுரமர்தினியாக இருக்கக்கூடியவளான லட்சுமி ஸ்வரூபனான தேவி வந்து சிம்ஹத்தை சிம்ஹாரூடையாக இருக்காள், ஹம்சவாகனையாக இருக்காள் மகா சரஸ்வதி. அப்படி சிம்ஹ வியாக்ராதி வாகனாம் நரரக்த பிரியாம் மாயாம், நரர்களுடைய ரத்தத்தில் பிரியம் இருக்கக்கூடியவள் மாயாரூபிணியான தேவி. மது மாம்சோபகாரிணி, மது மாம்சத்தை உபகாரமாக பக்ஷணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவள். இந்த தாந்திரிக முறைப்படி ரௌத்ரி சக்திகளாக இருக்கக்கூடியதான பல தேவதைகள் துர்தேவதைகள் இவர்களுக்கெல்லாம் நரமாம்சம் நர ரத்தம், மனிதர்களுடைய ரத்தம் மனிதர்களுடைய மாம்சம் இவைகளெல்லாம் உண்கின்றதான ஒரு சுடலபத்ரகாளி மயானத்தில் வாசம் செய்யக்கூடியவள். அதுல மது மாம்சம் இதையெல்லாம் சாப்பிடக்கூடியவள். இந்த பஞ்சமகார பூஜைன்னு ஒரு 3-4 எபிசோடுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அல்லவா? பஞ்சமா 5 மாவில் மது மாம்சம் மைதுனம் முத்ரை அப்படிங்கிறதான 5 விதமான உபச்சாரங்கள். அதனால மா 5 தடவை இருப்பேன் பஞ்சமா பூஜை அப்படின்னு பேரு. இது வந்து தாந்திரிக முறைப்படி கௌலாச்சார மதத்தினுடைய அடிப்படையில் காளிக்கு செய்யக்கூடியதான பூஜா உபாயங்கள். அதில் தான் இது 2 விதமாக எடுத்துக்கலாம். அது 2 விதத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் நான். ஒரு சாத்விக வடிவத்திலையும் அசாத்விகத்திலையும் பார்க்கலாம். அதாவது பிரத்யட்சமான மது மாம்சம் ரத்தம் இதையெல்லாம் கொடுத்து செய்யக்கூடியதான பூஜை. அதனுடைய எல்லாம் அந்த அர்த்தம் வேற இருக்கு. வைதிகமான முறையில் இருக்கக்கூடியதான அர்த்தம் வேற. குண்டலினி அபியாசம் செய்கிற நேரத்தில் நம்மளோட உடம்பிலிருந்து இந்த குண்டலினி சக்தியை வந்து பிங்கலா சுஷ்மனா வழியாக ஊர்தகதி வழியாக சென்று சிரோபத்னத்தில் சிவனோட சேர்ந்து ஐக்கியமாகிறதான அந்த பூஜைக்கு பேரு தான் பஞ்சம உபச்சார பூஜை அப்படின்னு பேர். அதே பூஜையினுடைய சம்பிரதாயம் 2 விதத்தில் இருக்கு. ஒன்று வந்து பிரத்யட்சமாக மது மாம்ச இதெல்லாம் வைத்து செய்யக்கூடியதான பூஜைகள், அது தாந்திரிக வழிப்படி. வைதிக முறைப்படி செய்யக்கூடிய அல்லது யோகிக முறைப்படி செய்யக்கூடியதான பூஜை வந்து இந்த ஐட்டங்களுக்கெல்லாம் பிரதிநிதியாக பொருள்களை வைத்து செய்யக்கூடியதான பூஜை. இப்போ குருதி அப்படிங்கிறதா பூஜை இருக்கல்வா, அது ரத்த மாட்டமாக இருக்கும். மஞ்சள் சுண்ணாம்பு இது 2யும் கலந்து செஞ்சதான குருதி. குருதிக்கு வந்து 7லேருந்து 8 பொருட்களை போட்டு குருதி பண்ணணும். இந்த வார்த்தை சொல்றதே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வார்த்தை சொன்னாலே பல தேவதைகளை அடிச்சுக்கிட்டுன்னு வந்து ஓடி வந்துடுமா, எங்கடா என்னோட சாப்பாடு கட்டுண்டு. இந்த சில பேருக்கு பசிக்கவே செய்யாது. ஆனால் ஏதாவது ஸ்ட்ரீட் வழியாக அப்படி நடந்து போகிற நேரத்தில் யாராவது வீட்டில் குக் பண்ணுற நேரத்தில் அந்த குக்கிங் ஸ்மெல் வெளியில் வர நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அப்பேட் வந்துடும். சாப்பிட்றணுங்கிறதான எண்ணம் வரும். எங்கே சாப்பிடலாம், அடுத்த நியரஸ்ட் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, இல்லைன்னா எங்கேயாவது சத்திரம் இருக்கா, சாப்பாடு போடலாம் ஃப்ரீயாக அப்படின்னு அலைய ஆரம்பிச்சிடுவார். அது மாதிரி சில நாமங்களை சில வார்த்தைகளை சொன்னாலுமே போரும். இந்த பிரபஞ்சத்தில் நடமாடின்னு இருக்கக்கூடியதான பல தேவதைகள், துர்தேவதை உண்டு, சத்தேவதை உண்டு, பலவிதமான தேவதைகள் இருக்கா. இவங்கள்லாம் உடனே என்னை கூப்பிட்டாங்கன்னு வந்துடுவா. இல்லை நான் சும்மா டைம் பாஸ்க்காக சொன்னேன் அப்படின்னா பலாரண மண்டையோட அடி போட்டு போயிடும். புரியுறதா? அதனால சில வார்த்தைகள் எல்லாம் வந்து சில இடங்களில் சொல்லவே கூடாதுன்னு நியமம் இருக்கு. அதனால நானும் அதை ரொம்ப பெருசாக சொல்ல விரும்பலை இப்போதைக்கு. ஓகே, மது மாம்சோபகாரிணி. அடுத்தது இந்த 19 ஸ்லோகங்களுக்கு அப்புறமா ஒரு பலஸ்ருதியை சொல்லி கொடுக்குறார். இந்த ஜபம் பண்ணா என்ன கிடைக்கும், எப்படி இருக்கும், இது அமையும் அப்படின்னு. ய இதம் சுனியான் நித்யம் திரிசந்தியாம் யப்படேன்னரஹ ரிணகோட்யாபகரணம் ரோகதாரித்ர நாசனம். ய இதம் ஸ்ருணுயான் நித்யம். இந்த ஸ்லோகத்தை யாரொருவர் தினமும் காதாலே கேட்கிறார்களோ, ஸ்ருணு யா நித்யம், டெய்லி இதை வந்து யார் காதால கேட்கிறார்களோ இந்த ஸ்லோகத்தை, இந்த அம்பாளுடைய திருநாமங்களை, அந்த கேட்ட திருநாமங்களுடைய ஒரு அம்சமாவது நம்மளுடைய மனசுல பதியும்படியான ஒரு உருவத்தில் வந்தது அப்படின்னா அதுக்கு தியானம்னு பேர். அப்படி வந்துடுது அப்படின்னா திரிசந்தியம் எப்படே நரகா, 3 சந்திகளிலும் இதை பாராயணம் செய்ய வேண்டும். பிராதசந்தியா, மாத்தியானிக சந்தியா, சாயம் சந்தியா. சந்தியா நேரம் என்பது வந்து இரவும் பகலும் சேரக்கூடியதான ஒரு நேரம், ஒரு கஸ்பது, ஒரு கல்ஃப். அந்த நேரங்கள் எப்பவுமே நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நிறைய சந்திகள் எல்லாம் ப்ராப்ளம் வரலாம். நமக்கு உடம்புக்கு நிறைய சந்தி இருக்குல்லவா. இப்போ கையில் வந்து 2-3 ஜாயின்ட்ஸு, தோலில் ஒரு ஜாயிண்ட்டு, மணிக்கட்டத்தில் ஒரு ஜாயிண்ட்டு, கரத்தில் இருக்கிற அந்த அங்குலியங்கள் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா ஜாயிண்ட் 3. இது மாதிரி எக்கச்சக்கமான ஜாயின்ஸ். இந்த ஒவ்வொரு ஜாயின்ஸும் ஒரு சந்திகள். இப்போ சந்தையில நேரத்தில் பகவானை பிரார்த்தனை பண்ண சந்தி கட்டுகள் எல்லாம் தான் விபூதியை நம்ம வாரி தேய்ச்சிண்டு யாக யட்னாதிகள்னா ஜப பூஜைகள் எல்லாம் செய்கிறதான பழக்க வழக்கம். ஆகவே
திரிசந்தியாம் எப்படே நரகா, திரிசந்தகளில் யார் ஒருவர்கள் இந்த திருநாமங்களை ஜெபம் செய்வார்களோ, ரிணகோட்டியாபகரணம், ரிணம் என்றால் கடன். ஒரு மனிதனுக்கு 5 விதமான கடன்கள் இருக்கு. பிதர்கடன் இருக்கு, தேவகடன் இருக்கு, பிரம்மாதிகள் கடன் இருக்கு, மனித கடன் இருக்கு. இதை தவிர லோன் எடுத்த கடன் இருக்கு. அப்புறமா பலவிதமான விசாரங்களை நினைச்சு பார்த்துருப்பான் வாழ்க்கையில, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அதை அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ், அது ஒரு கடன். இப்படி கடன் அப்படின்னா, ரிணம் அப்படின்னா பலவிதத்தில் ரிணங்கள் உண்டு. ரிணத்துக்கனுடைய அதிபதி யாரு அப்படின்றால் செவ்வாய் கிரகம். ரிணமோச்சக அங்காரக ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரமே இருக்கு. ரிணம் எல்லாருக்குமே இருக்கு. ஒரு தாய் தந்தைக்கு நாம் பிறந்து விட்டோமானால் அந்த கடனை யாராலையும் வீட்ட முடியாது. தகப்பனுடைய கடனை வீட்ட முடியும் டு சம் எக்ஸ்டென்ட். தாயாருடைய கடத்தை வீட்டவே முடியாது. தாயார் கடத்தை தர்ப்பணத்தினாலேயோ சிராதத்தினாலேயோ வீட்ட முடியாது. அதுக்கு பயந்துட்டு தான் ஆதிசங்கர பகவத்பாதர் கூட தன்னுடைய மாதாவினுடைய சவசம்ஸ்காராதி கிரிகளை பண்ணி வருத்தப்படுகிறார். அம்மா, நான் எவ்வளோ பெரிய வேதாந்தி ஆனாலும், வியாசரோட நித்தியம் நேருக்கு நேர் பேசுறவனானாலும், பராசக்தியை வரவைத்தவனானாலும், என்னெல்லாம் நான் சம்பாதிச்சாலும் உலகத்தில் உன்னுடைய கடன் விட்டுறதுங்கிறது இனிமே இம்பாசிபிள். பிறந்துவிட்டேன். பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் வேற. தெரிஞ்சோ தெரியாமலோ, வேணுமோ வேண்டாமலோ பிறந்தாச்சு. நீ என்னோட தயார் ஆகிவிட்டாய். இந்த கடனை நான் என்ன பண்ணினாலும் வீட்ட முடியாது. அதனால ஒரு உபாயம், அவங்களுடைய இறுதி கடன்ங்கிறதா அந்த சின்ன ஒரு விஷயத்தை பண்ணி கொஞ்சமாவது சமாதானப்பட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி அப்பேற்பட்டதான பலவிதமான ரிணங்கள் நமக்கு உடம்புல இந்த உலகத்துல இருக்கு. நம்ம வாழ்வுக்கு எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி இருந்தே நாம் பல பேருக்கு பலவிதமான ப்ராமிசஸை பண்ணுவோம். பண்ணினதான அந்த ப்ராமிசஸ் எல்லாம் மறந்து போய் பண்ணாம அதெல்லாம் வட்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகுது. பெரிய ஒரு சஞ்சித கர்மாவாட்டமா பெரிய மவுண்டன் லெவலுக்கு ஆயிடும். அதே மாதிரி சில பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒவ்வொரு பகவான்கிட்ட வேண்டிக்கிறது. பகவானே இதை பண்ணு, உனக்கு அதை பண்றேன், இதை எனக்கு பண்ணு, அதை உனக்கு பண்றேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாகிரதாவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தாவஸ்தா, துரியாவஸ்தா, துரியாதிதாவஸ்தா, 5 அவஸ்தைகள்லையும் நிறைய பேருக்கு இந்த ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. ஐ வுட் லைக் டு சே கெட்ட பழக்கம். கிடைத்த பிறகு இறைவனுக்கு கொண்டு கொடு. கிடைச்சதே இறைவா உன்னுடைய அனுகிரகத்தினால கிடைச்சது, பார்த்துக்கோ அப்படின்னு பகவான்கிட்ட காட்டி கொடு. அதுதான் நம்ம நிவேத்தியம் பண்றோம். பகவான் கொடுத்ததான பொருள்களை எல்லாம் தானே நம்ம பகவான் கிட்ட கொண்டு வச்சுட்டு, இறைவா சாப்பிடுதா, உன்னுடைய பொருள் நீயே எடுத்துக்கோ. என்ன மமா அக்னிகே ஸ்வாஹா, அக்னிகே இதென்ன மமா, எல்லாம் உன்னுடையது, என்னுடைய எதுவுமே கிடையாது. அதனால நம்ம தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸுக்கெல்லாம் போயிடக்கூடாது. நான் உனக்கு 108 தோப்பு கட்டணம் போடுறேன், என்னை ஜெயிச்சு விட்டுரு அப்படிமா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தோப்பு கட்டணம் போடுறதுக்கு கழுத்தும் குனியாது, இடுப்பும் குனியாது, மண்டகரம் வந்துடுமே, மறந்துடுவான். அடுத்த ஜென்மாவில் பூரா ஸ்பாண்டாலிசிஸ்லேருந்து ஆரம்பித்து வெரிகோஸ்லேருந்து பாதம் வரைக்கும் உடம்பை நெசக்க முடியாத அளவுக்கு வலி. ஒன்றுமில்லை, எப்போ இருக்கா 108 ஏத்தம் போடுறேன்னு சொல்லியிருப்பார், அது மறந்தாச்சு. அதனால் தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் யார்கிட்டையும் எதுவும். ஏன்னா தெய்வத்துக்கும் இறைவனுக்கும் வித்தியாசம் உண்டு. தெய்வம் வேற, இறைவன் வேற. தெய்வம் என்பவன் தேவதைகளுடைய உருவத்தில் இருக்கக்கூடியவர்கள். தேவதைகள் நல்லவர்கள் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. அப்புறம் தேவதைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்டு இருக்கா. நாம வேண்டிக்கிறதெல்லாம் தேவதைகள். ஈஸ்வரனுக்கு எதுவும் தேவையில்லை. ஈஸ்வரனுக்கு யாராலும் ஒன்றும் கொடுக்கவும் முடியாது. ஈஸ்வரன் கிட்ட எதுவும் யாரும் வாங்கிக்க முடியாது. ஈஸ்வரன் இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. எல்லாம் சக்தி வழியாகத்தான் அதான் கிடைச்சா உண்டு. சக்தி வழியாக கொடுத்தா தான் உண்டு. எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிறது மோடம் இஸ் சக்தி, டிவைஸ் இஸ் சக்தி. சேட்டலைட் மேலே சிக்னல்ஸா கூட வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ரிசீவர் வேணுமே. அந்த ரிசீவர் தான் பராசக்தி. அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறது பல விதமான சின்ன டிவைசஸுக்கு. அதுதான் நம்மள மாதிரி இருக்கவங்களோட உடம்பு. அப்படி ரிணகோட்டியாபகரணம், எல்லா விதமான ரிணங்களையும் பராசக்தி என்ன பண்ணுவாளாம் தெரியுமா? தன்னுடைய ஓட்டியானத்துக்குள்ள இழுத்து விடுவாளாம். பக்தன் கைகட்டி வாய்வத்தி அம்பாளிடம் பிரார்த்தனை பண்ண வேண்டியது இவ்வளவுதான். தாயே, தெரிந்தோ தெரியாமலோ என்னெல்லாமோ பாவ புண்ணியங்களை நாம் செஞ்சிருக்க வாய்ப்புண்டு. புண்ணியத்தை எல்லாம் விட்டுடுமா, அது எங்கிட்டே இருக்கட்டும். பை மிஸ்டேக் நான் மனிதனா பிறந்துட்டேன் அல்வா. அது மாதிரி செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது. பாக்கியஹீனான மனித வாழ்க்கை என்னத்துக்கு ஒரு வாழ்க்கை? யுதிஷ்டரே சொல்றாரே மகாபாரதத்தில், என்ன மாதிரி ஒரு மகாபாவி உலகத்தில் யாராவது இருந்துப்பாளா அப்படின்னு. இப்படி ஒரு வாழ்க்கை அமையணுமா எனக்கு பிராரப்த கர்மத்தினால? நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேனோ அப்படின்னு மண்டையை போட்டு அடிச்சுக்கிறார். விதுரம் தடுக்கிறார். ஏன்டா அப்படி பண்றாய்? அதங்க இருக்கிட்ட ஒரு நீதி. அப்போ ஒருவராவதும் எப்பொழுதாவதும் வாழ்க்கையில ஒரு முறையாவதும் இந்த மாதிரி தன்னுடைய பிராரப்த கர்மத்தை சொல்லி தலையில மண்டையில வாயில மாறில அடிச்சுக்காதவா இருக்க மாட்டான். சில பேர் வெளியில பண்ணுவா, சில பேர் உள்ளுக்குள்ளே பண்ணுவா. சுண்ணாம்பு நீர்ற மாதிரி உள்ளுக்குள்ளே உருகக்கூடியவர்கள் உண்டு.
அவர்கள் எல்லாம் அம்பாளிடம் போய் நின்று இவ்வளவுதான் சொல்லணும். அம்மா, என்னுடைய ரிணம் என் கைவிட்டு போகிறது, இனி ஜப்தி ஆர்டர் வந்துடும், எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவா என்கிட்ட இருந்து, நான் நடு ரோட்டில் வந்துடுவேன். அது பார்க்கறதுக்கு உனக்கு ஆசையாக இருக்கா? அப்படி ஆசையாக இருக்குது அப்படின்னா கோ ஹெட் வித் இட். இல்லை என்னை காப்பாற்றுறங்கிறதான எண்ணம் உனக்கு கொஞ்சமாவது இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த தப்புலேருந்து என்னை காப்பாற்றி இனி இந்த மாதிரி நினைக்கக்கூடாத ஒரு புத்தி எனக்கு கொடு அப்படின்னு அதே சொல்லிக்கணும் உடனடியாகவே. இப்படி ரிணகோட்டியாபகரணம், கோடிக்கணக்கில் இருக்கிறதான ரிணங்களையும் அம்பாள் அபகரணம் பண்றா, திருடிண்டு. அங்க சித்தச்சோரனாக இருந்தார் கிருஷ்ணன். இங்க அம்பாள் என்ன பண்றா தெரியுமா? நம்மளுடைய ரிணங்களை எல்லாம், கடனை எல்லாம் தூக்கின்றா. பிதர்களுக்குள்ள கடன், தேவர்களுக்குள்ள கடன், ரிஷிகளுக்குள்ள கடன், மனிதர்களுக்குள்ள கடன், பூதங்களுக்குள்ள கடன், இப்படி பஞ்ச முக்கியமான கடன்கள் இருக்கு. மனிதனாக பிறந்தாலே கடன்காரனாகத்தான் பிறக்கிறான். கா டா நா இன் 4 நாமங்கள். இதில் நான் டீட்டெயிலாக சொல்ல போனால் டைம் போயிடும். பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வராதிகள் வரைக்கும் ஆரம்பிக்கும் இது எங்களுடைய தொடர்பு. அப்போ கடன் என்பது எல்லாருக்குமே பிறவியினால் கிடைக்கக்கூடியது ஒரு கடன். சர்வவிதமான கடன்களையும் கோட்டியா அப்படின்னா கோடிக்கணக்கில், கோடி என்றால் எண்ணமற்றது, எல்லை இல்லாதது என்றுதான் அர்த்தம். அப்படி எல்லை இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடியதான கடன்களை எல்லாம் அபகரணம் செய்தவள். எல்லாத்தையும் நம்மிடம் எடுத்துட்டு போயிடுவாள் தேவி. எடுத்துட்டு போய் எங்க வச்சுக்கிறா தெரியுமா? ஓட்டியானத்துக்குள்ள அடக்கி வைக்கிறார். ஓட்டியானம் என்றால் இடுப்பில் கட்டின்னு இருக்கக்கூடியது. அந்த ஓட்டியான் இருக்கிறதான மணிகள் தான் ஒவ்வொரு பிரம்மாண்டங்களும் புவனங்களும். 14 உலகங்களையும் 14 உலகங்களையும் அம்பாள் ஓட்டியானம் வழியாக கட்டி அமர்த்தி வச்சுருக்காளாம், எல்லை போட்டிருக்கா. அதுக்கு ரோகதாரித்ர சாசனாம், ரோகம் தரித்திரம் இது ரெண்டும் நாசம் அடைந்து விடும். ரோகம் பலவிதமான ரோகங்கள் இருக்கல்வா, 4448 ரோகங்கள் இருக்கு. தரித்திரம், அஷ்ட தரித்திரம் முக்கியமானவைகள், நிறைய தரித்திரம் இருக்கு, 108க்கு மேற்பட்ட தரித்திரம் இருக்கு. இப்படி சர்வவிதமான தரித்திரங்களையும் சர்வவிதமான ரோகங்களையும் நாசம் செய்யக்கூடியவள். த ஒன்லி டிஃப்ரென்ஸ், ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் தேவி ரெடியூஸ் பண்ணவளே தவிர ஒரேடியாக ரெடியூஸ் பண்ண மாட்டான். இப்போ டயபெட்டிக்ஸ் ஆளுக்கு சடனாக நான் இப்போ சுகரை கறக்கிட்டு அப்படி ஏதாவது கொடுத்தான்னா போட்டு சேர்ந்துருவார். போ, வைகுண்டமோ கைலாசமோ பிரேத லோகமோ ஏதோ ஒரு உலகத்துக்கு போய் சேர்ந்துடும். கிராஜுவலாக தான் தே வில் பிரிங் இட் டவுன். 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டியை ஒரு செகண்ட் நிறுத்து அப்படின்னா நிற்கும். பின்னாடி இருக்கவாலாம் மோதுவா, அவ்வளோதான். ஸ்லோவாக போட்டு தான் அந்த வண்டி நிப்பாட்டணும் அல்லவா? அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அது பாவமாகட்டும் புண்ணியமாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறக்கிடுவார். எல்லா பாவங்களையும் ஒரே அடியாக போக்கணும் அப்படின்னா போய் சேர்ந்துடுவார். அப்புறம் அதுக்கும் பகவானை குத்தம் சொல்லுவா. நமக்கு பாவம் இருக்கிறதுனால நம்ம கேரண்டியோட வாழ முடியாது, புரியுறதா? புண்ணியம் இருந்தால் கேரண்டியோட வாழ முடியாது, பாவம் இருந்தால் டெஃபினட்டாக கேரண்டியோட வாழ முடியும். புண்ணியம் இருக்கிற ஆத்மாக்களை எல்லாருக்கும் தேவை. மேல் உலகத்தில் இருக்கிறதா நிறைய நல்ல உலகங்கள் இருக்கவாலாம் கூட்டிகிட்டு போவா. வா வேகமாக வா, போரும் இந்த பாழாப்பான பூலோகத்தில் இருந்து போரும், வா வந்துடும் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு போயிடுவா. பாவி அப்படின்னா வரவே வேண்டாம், என் பக்கத்தில் கதவை சாத்தி மூச்சுக்கு நேரம் கதவை சாத்தி போயிடுவோம்ல அல்லவா? அதுபோல பாவம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பூமியில் வாழறதுக்கு கேரண்டி. அதனால எல்லா பாவத்தையும் சர்வபாதா பிரசமனை இம்மீடியட்டாக நாசம் பண்ணிவிடும் அப்படின்னா தொலைஞ்சது போ, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பிராணம் போயிடும். சப்போஸ் பகவான் அனுகிரகம் பண்ணாரானா. அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. கவிகள் எழுதுகிற நேரத்தில் இப்படிலாம் எழுதுவா, சொல்கிற நேரத்தில் இப்படிலாம் சொல்லுவா. எல்லா பாவங்களும் ஒரு நாளைக்கும் போகாது. பாவத்தை பாவத்துக்கு ஈக்குவலண்டான செயல்னாலேயோ சொல்லினாலேயோ அனுபவத்தினாலேயோ மட்டும்தான் அதை இல்லாமல் பண்ணி வைக்க முடியும், அல்லாமல் அது போகாது. துர்நாற்றம் இருக்கிற இடத்துல நல்ல நறுமணம் இருக்கக்கூடியதான பொருட்களை கொஞ்சமாக சேர்த்து அந்த துர்நாற்றத்தை அடிக்க முடியும். இப்போ ஒரு பக்கெட்டு ஹார்ட் வாட்டர் உப்பு தண்ணி இருந்து அப்படின்னா அந்த தண்ணியை ஆல் ஆஃப் எ சடன் டிசாலினேஷன் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. அதில் கொஞ்சமாக ஸ்வீட் வாட்டர் கலத்தி தான் அதை இல்லாமல் செய்யணும். அது இட்ஸ் அ ப்ராசஸ். டிசாலினேஷன் இஸ் ஆல்சோ டேக்கிங் பிளேஸ் த சேம் வே. தட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ இவா ஒரு ஸ்லோகங்கள்லேயும் சொல்லியிருக்காளே சர்வதாரித்திர சமயம், எல்லா தரித்திரம் போகாது. ஆனால் இனிமேல் புதுசாக தரித்திரம் வராமல் பார்த்துக்கக்கூடியதான சக்தி ஃபஸ்ட்டு தெய்வம் பண்ணும். எப்பவுமே லீக் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஓட்டை எங்கே இருக்குது பார்க்கணும் பாத்திரத்தில். அந்த ஓட்டையை முதல்ல அடைச்சாமானா லீக் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். அல்லாமல் தண்ணி ஒழுகின வர இடத்துல தொடச்சுட்டு இருந்தால் லீக் இருக்குமா? நிற்காது. அதுபோல நமக்கு இனிமே புதுசாக பாவம் பண்ணாமல் இருக்கிறது என்ன வழி? இன்னும் இப்போ வரைக்கும் இருக்கிறது பிராரப்தம் வில் டேக் கேர். பிராரப்தத்தை அனுபவிக்கிறது பகவான் கூடயே இருந்து நமக்கு ஷீல்ட் ஆட்டமாக இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். பிராரப்தம் நம்ம தான் அனுபவிச்சாலும் நமக்கு பதிலாக யார் கேரண்டி கொடுக்குறாளோ அவள் அனுபவிக்கணும். நமக்கு பதிலாக பகவான் நான் அனுபவிச்சுக்கிறேன்னு தயாராக வருவாரா?
சில பேருக்கெல்லாம் வந்திருக்காரு அல்லவா, பிட்டுக்கு மண் சுவந்து பிறம்பெற பெற்றது உண்மை, இதில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் அடுத்தவங்களுக்காக பகவான் அவர்களிடம் இருக்கக்கூடியதான அன்பு, அவர்களிடம் இருக்கக்கூடியதான ஒரு பிரேமத்தினால பகவான் அப்படி வந்து பண்ணார். நமக்கு எல்லாருக்கும் பண்ணுவாளா கேட்டா நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா ஒரு வேலை பண்ணுவாரா இருக்கும். நம்ம வேறும் அந்த சரித்திர புராணங்கள் எல்லாம் வருவதே மாதிரி. இப்படி ரிணக கொட்டியாபகரணம், ரோக தாரித்திர நாசனம், ரோகத்தையும் தரித்திரத்தையும் நாசனம் செய்ய முடியும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதான புண்ணிய நாமங்களால. சர்வசித்திகரம் புண்ணியம் சர்வகாம பலப்பிரதம், சர்வசித்திகரம் எல்லா விதமான சித்திகளும் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். சர்வகாம பலப்பிரதம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும், அது நல்ல பலனை கொடுக்கும். சத்விசாரங்களை நினைத்து பார்ப்பதற்கும் இறைவரிடம் கேட்பதற்கும் புத்தியை தூண்டிவிடும். பக்தானந்தகரீம் தேவீம் பரபிரம்மஸ்வரூபிணீம், பக்தர்களுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணுபவள், பக்தர்களுக்கு நிறைய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள். சுகம், சந்தோஷம், ஆனந்தம், பரமானந்தம், அனந்தானந்தம் அப்படின்னு நிறைய இந்த சந்தோஷ சுக ஆனந்தத்தினுடைய வரிசை ஒரு பெருசாக இருக்குல்லவா. இதுல பக்தானந்தகரீம் தேவியும், பக்தர்களை பார்த்து அம்பாளுக்கு ஆனந்தம் கிடைக்குமாம். அதுபோலவே பக்தர்களுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள். சந்தோஷத்துக்கு நெக்ஸ்ட் லெவல்ல தானே ஆனந்தம் இருக்கு. சந்தோஷத்திலே மனுஷனுக்கு என்ன பண்ண தெரிய மாட்டேங்கிறது. அதுல வேற ஒரு ஆனந்தம். ஆனந்தம் என்பது வந்து ஜீவாத்மாவினுடைய கேரக்டர் ஆனந்தம். அப்படி ஆனந்தம், பரமானந்தம், அனந்தானந்தமாக இருக்கக்கூடியதான சர்வவிதமான ஆனந்தத்தையும் அம்பாள் ஒரு பக்தனுடைய வாழ்விலே கொடுப்பாள். அதுபோலவே நல்ல பக்தர்களை பார்த்து ஆனந்தப்படக்கூடியவள் தேவி. தேவியும் பரபிரம்மஸ்வரூபிணியும், பரபிரம்மத்தினுடைய உருவத்தில் இருக்கக்கூடியவள், பரபிரம்மமாகவே இருக்கக்கூடியவள், பரபிரம்ம பத்னியாகவும் இருக்கக்கூடியவள், பரபிரம்ம பதியாகவும் இருக்கக்கூடியவள், பரபிரம்ம ஸ்வரூபிணியாகவும் இருக்கக்கூடியவள். ஆகவே பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தில் பிரம்மம் பிரம்மம் என்று யாரெல்லாம் வேதத்திலையும் விவரித்துக்களையும் சொல்லுகிறார்களோ அந்த பிரம்மமூர்த்தியாக இருக்கக்கூடியவள் பரபிரம்மஸ்வரூபிணியும். தாம் அஷ்டாதச பீடஸ்தாம் திரிபுராமதிவேததாம் வந்தே விஸ்வேஸ்வரீம் தேவீம் புக்தி முக்தி பலப்பிரதாம். புக்தியையும் முக்தியையும் கொடுக்கக்கூடியவள் தேவி. புக்தி என்றால் இகலோகத்தில் வாழக்கூடியதான சுகபோகங்கள் எல்லாம், முக்தி என்றால் பரலோகத்தில் செல்கின்ற நேரம் இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடியதான பட்டம், நிலை, ஸ்திதி. எப்படி தாம் அஷ்டாதச பீடஸ்தாம், 18 பீடங்கள் அமர்ந்திருக்கக்கூடியதான இந்த பரமேஸ்வரியவன் தியானம் செய்யக்கூடியவர்கள். இந்த 18 விதமாக வியாக்கியானம் செய்தார்களே தியானத்தில், அதுதான் இந்த 18 அஷ்டாதச பீடம். 18 பீடங்கள் வேற இருக்கு. பட் இந்த 18 பீடங்கள் போல ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஒரு பீடத்துக்கு சமம். பூர்ணகிரி பீடம், ஜாலந்திர பீடம், இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய வியாக்கியானம் பண்ணியாச்சு. குட்டியான பீடம், இப்படி தாம் அஷ்டாதச பீடஸ்தாம் திரிபுரா அதிதேவதாம், திரிபுரங்களுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். திரிபுரங்களுக்கு திரிபுரேஸ்வரன் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு பேர் இல்லவா. பரமேஸ்வரனுடைய ஓனர்ஷிப் யாருக்கு இருக்கு? சக்திக்கு இருக்கு. அதனால சக்தியை வந்து திரிபுராம் அதிதேவதாம், திரிபுரங்களுக்கெல்லாம் அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். அதிதேவதா பிரத்யவிதேகதா சகிதாதித்யாதி அப்படின்னு நம்ம மந்திரங்களை கேள்விப்பட்டிருப்போம். எல்லா தெய்வங்களுக்கும் அதிதேவதையும் பிரத்யதிதேவதையும் உண்டு. அதிதேவதை இஸ் சோர்ஸ் ஆஃப் தேவதா, பிரத்யதிதேவதா அப்படின்ற டிரைவ்டு தேவதா அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து வெங்கி, நான் அதிதேவதான்னு வச்சுப்போமே. என்னுடைய புத்திரன் பிரத்யதிதேவதன், எனக்கு பிறந்திருக்கக்கூடியதான குழந்தைகள் எல்லாம் என்னுடைய பிரதிரூபம், பிரத்யதிதேவதைகளை வாழலாம். அது மாதிரி தான். ஸோ திரிபுராம் அதிதேவதாம், திரிபுரங்களுக்கெல்லாம் அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். வந்தே விஸ்வேஸ்வரீம் தேவீம், நான் வந்து விஸ்வேஸ்வரியான அந்த பரமேஸ்வரியை தேவியை வணங்குகிறேன், வந்தனம் செய்கிறேன். அதனால் எனக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்னா, புக்தியும் முக்தியும் பலப்பிரதமாக கொடுக்கிறாள் தேவி. அப்பேற்பட்டதான தேவியை வந்து தியானம் செய்கிற பொழுது அம்பாள் அவர்களுக்கு முக்தியையும் புக்தியையும் கொடுக்கிறாள். பராசக்தி ஒருவள் மட்டும்தான் புக்தியும் முக்தியும் கொடுப்பாள். வேற எல்லாரும் முக்தி கொடுப்பா, இல்லைன்னா புக்தி கொடுப்பா. புக்தியும் முக்தியும் சேர்ந்து கொடுக்கக்கூடியதான அனுகிரகம் சக்திக்கு ஒருவளுக்கு மட்டுமே இருக்கிறதான ஒரு சிறப்பு. இப்போ சுபேதஸ் மகர்ஷியினுடைய கதை நிறைய படிக்க போகிறோம். அதில் வந்து இந்த வயசுன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அம்மா எனக்கு மோட்சத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறா. இல்லை கொடுக்க முடியாதுரா, இந்த ஜென்மாவில் இனிமேல் நிறைய சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு புக்தி நல்லா அனுபவிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம முக்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அரசன் என்ன கேட்டா தெரியுமா, எனக்கு சுகபோகங்கள் எல்லாம் போரும் அப்படின்னார். பரமேஸ்வரன் தான் ஓகே, சுகபோகங்கள் எல்லாம் மட்டும் நீ அனுபவி அப்படின்னா. அப்புறமா நினைச்சு பார்த்தா, நான் தாயார் அல்லவா, எனக்கு பேர் இருக்கே இப்படி புக்தி முக்தி பிரதாயினி அப்படிங்கிற பேர் இருக்கே. அப்போ சொல்றா, சரி அரசனே, நன்னா வாழ்ந்து
சர்வபோகங்களை அனுபவிச்சு ராஜ்ய பரிவாரம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உன் மரணத்துக்கு அப்புறம் உனக்கு நான் மோட்சத்தையும் கொடுக்குறேன். அப்படி அதுதான் புக்தி முக்திக்கு இருக்கிறதா வித்தியாசம். புக்தியை பற்றி நிறைய பேசலாம். இது பெரிய சாஸ்திரம் புக்தி முக்திங்கிறது. இதம் சப்தசதி தியானம் சர்வரக்ஷாகரம் நிருணாம் ரசம் ரசாயனம் சத்யேது குளிகாஞ்சன சித்திதம். இதம் சப்தசதி தியானம். இந்த சப்தசதி அப்படிங்கிறதான சண்டிகா பரமேஸ்வரிய யாரெல்லாம் இந்த மந்திர வடிவத்தில் தியானம் செய்கிறார்களோ அவர்களை சர்வரக்ஷகரம் நிருணாம், எப்பொழுதும் அவர்களை ரட்சிக்கக்கூடியவள், அவர்களை திராணனம் செய்யக்கூடியவள், காப்பாற்றக்கூடியவள். அப்படி வந்து அமைகிறாள் தேவி. ரசம் ரசாயனம் சித்தியேது, ரசத்தையும் ரசாயனத்தையும் அடைய வைக்கக்கூடியவள். ரசம் என்றால் எல்லா விதமான சுகபோகங்களும். ரசத்துக்கு அதிபதி ராதாதேவி, ராசேஸ்வரி. அது மாதிரியே வாதத்தில் ரசபாதம்ங்கிறது ஒன்று உண்டு, சாப்பாட்டில் ரசம்ங்கிறது ஒன்று உண்டு. சாப்பாட்டில் ரசம் எல்லாருக்கும் தெரியுமல்லவா, அமிர்தமாக இருக்குமே. அப்படி எல்லாத்துலேயும் ரசனம் உண்டு. யாருக்கெல்லாம் ரசிக்கக்கூடியதான தன்மை, யாரால் ரசிக்க முடியும் என்றால் மனசு யாருக்கு இருக்கோ அவர்களால் மட்டும்தான் ரசிக்க முடியும். செடி கொடி மரங்களுக்கெல்லாம் கூட டு சம் எக்ஸ்டென்ட் ரசனாசக்தி உண்டு. எல்லாருக்கும் கொஞ்சம் 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 இருக்கும். ரசனாசக்தி பரிபூர்ணமாக இருக்குது யாருக்கு அப்படின்னா மனித இனத்துக்கு மட்டும்தான். அந்த எல்லா ரசத்துக்கும் காரணமானவள் ராதாதேவி. ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலேயும் ஒரு ரசனையை உருவாக்குறாள் என்றால் அதற்கு காரணம் ராதா. துர்காலட்சுமி, சரஸ்வதி, சாவித்ரி, ராதாதேவி நமோ நமகான்னு அடிக்கடி சொல்லி இந்த மந்திரத்தை. அப்படி அந்த ரசத்தையும் ரசாயனத்தையும் கொடுக்கக்கூடியவள். ரசாயனம் என்றால் ஆல் சார்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ். நம்மளுடைய பாடி இஸ் ஆல்சோ கெமிக்கல் காம்பனன்ட் தானே, இட்ஸ் அ பிஹெச் தானே. நம்மளுடைய பாடி இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் ரசாயனங்கள் தான். அதே மாதிரி சித்தி கர்மாவில் பலவிதமான ரசாயனங்களை உண்டாக்கலாம். ரசமணி அப்படின்னு ஒரு மணி இருக்குது, நிறைய பேர் கேட்டிருக்கலாம், சில பேர் பார்த்துருப்பேன். ரசமணியை வந்து ஏதாவது ஒரு மெட்டலை உரைச்சிட்டோம்னா அங்கே நெருப்பு வத்திக்கும். புகை வரும் முதல்ல, அப்புறம் நெருப்பு வரும். நிறைய இந்த கண்கட்டு வித்தை பண்ணுற அப்படி நிறைய இந்த அரகுர சன்னியாசிகள் இல்லைன்னா அரகுர மந்திரவாதிகள்லாம் வந்து இதெல்லாம் வச்சு ரொம்ப பெரிய பணம் பண்ணிடுவா. ரசமணி வச்சுட்டு நான் ரசமணி பார்த்துருக்கேன் சென்னையில். ஸோ இந்த ரசமணி வித்தியா ஒரு மர்க்குரியோட ஒரு பை ப்ராடக்ட் அது. பட் அதெல்லாம் உண்டாக்குறதுக்கு நம்மளால் முடியும். ஒரு தந்திர மந்திர என்ற வித்தியாக்கள் வழியாக அதை உண்டாக்கலாம். இந்த ரசாயனத்தை வச்சுட்டு பல காரியங்கள் பண்ண முடியும். செம்பை வந்து கோல்டு ஆக்க முடியும், பல மெட்டல்ஸை உருவாக்க முடியும், கிரியேட் பண்ண முடியும். நவபாஷணம் இருக்கல்லவா, முருகப்பெருமானை வந்து போகர் 9 நவபாஷண விக்கிரகத்தை தயார் பண்ணுறாரு. 3 அப்படிங்கிறதான இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது, 6 அப்படின்னு இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது. மொத்தத்தை பழனியில் இருக்கக்கூடியவர் நவபாஷணம். அந்த போகர் வந்து அந்த சிலையை உருவாக்கி முருகனுடைய திருவடிவத்தை அமைத்து கொடுக்குறார். அது ரசாயனம் வழியாக கெமிக்கல் ஃபார்மேஷன். அதே மாதிரி கெமிக்கல் ஃபார்மேஷன் தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்குது அல்லவா. நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே மாதிரி 64க்கு மேற்பட்டான முக்கியமான கெமிக்கல்ஸ் இருந்தால் நம்மளோட உடம்பு இருக்குது. அது 64 கலை என்றதான பேரில் தெரியப்படுகிறது. அப்படி ரசம் ரசாயனம் சித்தியது, ரசமும் ரசாயனமும் அதில் சித்தி அடையும்படியாக நம்மளை அனுகிரகம் செய்கிறாள் தேவி. குளிகாஞ்சன சித்திதம், குளிக அஞ்சனம். இந்த குளிகம் என்பது வந்து ஜோதிஷாஸ்திரத்தில் சனீஸ்வர பகவானுடைய புத்திரனுக்கு பேர் குளிகன், மந்தன் சனீஸ்வரன். அந்த மந்தனோட புத்திரனாக மாந்தி அப்படிங்கிறத பேர். இது பாந்தி வேற, குளிகன் வேற. இது ஒரு காலம், ஒரு சமயம், ஒரு அனுகிரகமானது. குளிய காலத்தில் நாம் எதை செஞ்சோமானது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க குளிய காலத்தில் ஆரம்பிக்கலாம். திருமணம் மட்டும் குளிய காலத்தில் பண்ணி இருக்கக்கூடாது, அடிக்கடி திருமணம் பண்ணிக்க வேண்டி வரும். அதே மாதிரி தகனக்கிரியை இறந்து போனதுக்கு அப்புறம் குளிய காலத்தை அவாய்ட் பண்ண வேண்டும். அடிக்கடி தகனத்துக்கு போக வேண்டியிருக்கும் இல்லைனா. அப்போ என்ன பண்ணினாலும் ஜாஸ்தி ரிப்பீட் ஆகும். ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரைக் பண்ணோமானா நிறைய ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் கூட வந்துட்டே இருக்கும். குளிகனுடைய ஒரு மகத்துவம் இதுதான். குளிகா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ஒரு பீஜாட்சர சுரூபம். நமக்கு எல்லாத்தையும் நமக்கு வசீகரணம் பண்ணக்கூடியதான அளவுக்கு காஞ்சனம் அப்படின்னா சொர்ணம் அப்படிங்கிறதான் அர்த்தம் உண்டு. கல்லை வந்து சொர்ணமாக்கக்கூடியதான ஒரு சித்தி. நான் வந்து ஒரு சித்தரை பார்த்தேன், இங்கே துபாய்க்கு வந்து வந்தது. அங்கே அவர்கிட்ட போய் பேசிட்டு உட்காந்தோம். நல்லா இருந்து இன்ட்ராக்ஷன். அவர் அப்படியே கையை அப்படி காட்டினார். அப்படியே ஒரு 14 முகம் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை கொடுத்தார் ஸ்பாட்டில், ஆன் த ஸ்பாட். அப்புறம் எப்படி பேசிட்டு இருக்கிறத அப்படி கையை மேலே எப்படி தூக்கினார். இன்னும் ஒரு ருத்ராட்சம் தான் கொடுத்தாரு திருப்பி. கௌரி சங்கரன் இருக்கிற 2 முகம் இருக்கக்கூடிய. இப்படி பலவிதமான பொருள்களை நம்மளால் மெட்டீரியலைஸ் பண்ணவும் டீமெட்டீரியலைஸ் பண்ணக்கூடியதான சக்திக்கு சித்தி என்றதான பேர். சாத்தியம் ஒன்று, சித்தி ஒன்றுங்கிறது வேற ஒன்று. சித்திங்கிறது அக்கம்ப்ளிஷ்டு, என்லைட்டன்டுக்கு பேருக்கு சித்தி, அதான் சாத்தியம்.
சித்தி அடைந்தவர்கள். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அங்கே நம்ம போட்டோம். குளிக காஞ்சன சித்திதம். அப்போ கல்லை வந்து காஞ்சனமாக்கக்கூடியதான சக்தி, செம்பை வந்து காஞ்சனமாக்கக்கூடியதான சக்தி, இரும்பை வந்து காஞ்சனமாக்கக்கூடிய. குளிகன் என்றால் இரும்பு என்றதான் அர்த்தம் உண்டு. இரும்புக்கு அதிபதி வந்து சனி பகவான். அப்போ அவருடைய குடும்ப சொத்து தான் இந்த இரும்பு. இப்போ நமக்கு வந்து என்ன நடக்கிறது? அயன் ஏஜ் தான் நடக்கிறது அல்லவா? இந்த அயன் ஏஜில் கர்மா ஜாஸ்தி எல்லாருக்குமே. கர்மா கொஞ்சம் நெஞ்சமாவா? இதுக்கடா தூங்கி இருந்திருக்கிறோன்னு இருக்கு. நான் இவ்வளோலாம் வேதாந்தம் பேசுகிறேன்னே நானே அவஸ்தப்படுறேன் சில நேரத்தில். எக்கச்சக்கமான தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஆக்சுவலி மீனிங் கிடையாது, சர்வம் அர்த்த சூன்யம். பட் பை மிஸ்டேக் இந்த முகூர்த்தத்தை பிறந்துட்டேனே, அதில் அனுபவித்தானே ஆகணும். தேவையில்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்காக என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு வேலை பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பாட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தா ஜெபிச்சுட்டு 2 நேரம் ரசனா சாப்பிட்றதுக்கு என்ன பெரிய சொத்து வேணும்? போய் தொலையலாம், வழி இல்லை. அப்படி தேவை இருந்ததும் இல்லாமலே எல்லாருக்கும் அன்லிமிட்டட் ஒர்க் ப்ரெஷர், அன்லிமிட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அன்லிமிட்டட் எல்லாமே அன்லிமிட்டட். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? சனி, கர்மா, இரும்பு. பாருங்க, இரும்போட ப்ரொடக்ஷன்ஸும் இரும்பினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும், இரும்பு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு உலகத்தில். அதுபோல தான் இந்த குளிக சம்பந்தம், மாந்தி சம்பந்தம், சனி சம்பந்தம், கர்மா சம்பந்தமானது. அப்போ இதெல்லாம் அப்படி இருக்குது. இதெல்லாம் தொடர்பு கதையாக பெருசாக நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் பற்றி அங்கே இருக்கட்டும். அப்படி குளிகனை வந்து காஞ்சனமாக்கக்கூடியதான சித்தி. அப்புறமா வந்து பாதுகா யுகலம் சத்யேது மந்திர சித்திகரம் நிருணாம் சௌந்தர்ய ராஜசம்மான புத்திர பௌத்ராபிவர்தனம். பாதுகா யுகலம் சித்தியேது. பாதுகா யுகலம், அம்பாளுடைய பாதத்தில் பரமவிதமான பக்தியை நமக்கு அளிக்கிறாள் தேவி. இறைவன் கொடுத்தாதான் நம்மளால் வாங்கிக்க முடியும். இறைவன் காட்டி கொடுத்தாதான் நம் இறைவனாலே பார்க்க முடியும். இறைவன் அனுகிரகம் செஞ்சாதான் நமக்கு இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் அந்த இறைவன் கொடுத்தாதான் ஏதாவது உண்டு. பாதுகா யுகலம் சித்தியேது. பாதுகா யுகலம் அப்படின்றால், பாதுகா என்றால் மிதியடி, பாதுகை, செருப்பு, பாதரட்சை. அந்த பாதரட்சை உடம்பை எப்படி காப்பாற்றுகிறதோ அது மாதிரி அம்பாளுடைய பாதத்தை தியானம் செய்கிறதுனால மட்டுமே பலவிதமான சித்திகள் அவனுக்கு வந்து சேரும். அந்த பக்தருக்கு வந்து சித்தி கிடைக்கும். பலவிதமான சித்திகளை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. மந்திர சித்தி கரம் நாம், மந்திர சித்தி அடைந்தவள் முடியும். மந்திர சித்தியை பற்றி நிறைய சொன்னேன், 5, 9 பாவாதிபதியை பற்றி எல்லாம் அதுக்கு முன்னாடி. இப்போ மந்திர சித்தி வரும். எனக்கு வந்து ஒரு 4-5 நாளாக ஒரு கடந்த 4-5 நாளாக வந்து எப்பவுமே ஒரு புதுசான ஒரு சிந்தனை உருவாகிட்டே இருக்கு எனக்குள்ள. நம்ம வந்து எல்லாமோ இறைவனோட நாமங்களை சொல்லிட்டு இருக்கோம். இந்த இறைவனுக்கு என்ன காது இல்லையா? கேட்கறது இல்லையா? சரி, நம்ம ஏதாவது விஷயம் வாங்கி அனுப்பணுமா மேல் உலகத்துக்கு? இப்படியெல்லாம் ஒரு திங்கிங் வர டைமில் ஒரு சத்தியம் எனக்கு வெளிவந்தது. எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு தேவதைங்கிறது ஒன்று உண்டு, மந்திர தேவதைன்னு ஒன்று உண்டு. அப்போ அந்த மந்திர தேவதை நம்மளை பிரசாதம் பண்ணி விட்டாள் அப்படின்னாலனா நாம் வந்து எல்லா மந்திரங்களையும் சொன்னதுக்கு சமமாயிடும். சர்வ மந்திரங்களுக்கு சமம் ஒரு ஹ்ரீங்கார மந்திரம். சப்தகோடி மகாமந்திரங்களும் எதில் அடக்கமாகிறது? ஹ்ரீம் அப்படிங்கிறதா பீஜாட்ச மந்திரத்துக்குள்ள. அப்போ இந்த மந்திர தேவதா சாதயா யூ ரிமெம்பர்? இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் கத்துனதான இந்த நாமம், அதை அடிக்கடி சொல்லி அப்படின்னு மனசு உறுத்திட்டே இருக்கு எப்பவுமே. மந்திர தேவதா சாதயா, மந்திர தேவதா அனுகூலையா அப்படின்னு. இப்போ மந்திர தேவதைகள் பிரசாதித்தார்களானா நாம் வந்து எல்லா மந்திரங்களையும் சித்தி அடைந்து விடுவோம். அப்போ எல்லா மந்திரங்களும் நம்மளை சேர்ந்து நம்ம வாழ்வே ஒட்டி இருக்கு அப்படின்னா வாட் மோர் யூ வாண்ட் இன் லைஃப் இல்லவா? அப்போ இங்கே அதெல்லாம் ஒன்று நமக்கு கஷ்டப்பட வேண்டாம். இந்த ஸ்லோகத்தை ஜபம் பண்ணினாலே வந்து மந்திர சித்திகரம் நாம் உடனடியாகவே மந்திர சித்தியை அடைய முடியும். சௌந்தர்ய ராஜசம்மான புத்திர பௌத்ராபிவர்தனம். சௌந்தர்யம், அழகை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம் இதுக்கு முன்னாடியே. ராஜசம்மானம், கவர்மெண்ட் அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, ஆனர்ஸ், அரசர்களிடமிருந்து பெறக்கூடியதான தனம், சன்மானம், பாரிதோஷிகம் இல்லைன்னு சொல்லுவார். அப்படி ராஜசம்மானம், எல்லா விதமான ஆதாயங்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த ராஜசம்மானம்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பொது சொத்து ராஜாவுடைய சொத்து, அதாவது கவர்மெண்டோட சொத்து. அந்த கவர்மெண்ட் நமக்கு தருது அப்படின்னா பொது சொத்து பூரா நமக்குள்ள வந்து கொடுத்து அர்த்தம். ராஜா வந்து அவர் பாக்கெட்ல எதுவும் எடுத்து கொடுக்கல, அல்லனா ஒரு கவர்மெண்ட் அவள் பாக்கெட் எடுத்து கொடுக்கல. நம்மளுடைய பைசா நம்மள்ட்ட இருந்தால் கலெக்ட் பண்ணி தான் நமக்கு திருப்பி தரான் அல்லவா? ஆனால் அதுக்கு ஒரு பாக்கியமானுமே, அதைத்தான் எடுத்து சொல்கிறாருங்க.
அப்படி சௌந்தர்ய ராஜசம்மானம் புத்திர பௌத்திராபிவர்தனம், புத்திரனும் பௌத்திரனும் உருவாகிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தில். புத்திர பௌத்திர தனம் தானியம் இதெல்லாம் ஐஸ்வர்ய சித்திகள். குழந்தைகள் தேவை, புத்திரன் வேணும் பௌத்திரனும் வேணும். இப்போ 3வது தலைமுறை பார்த்து விடும். இனிமேல் 4வது தலைமுறையும் பார்க்க வாய்ப்புண்டு. 5, 6, 7 பார்க்க முடியாது. நிறைய பேருக்கு ரீசெண்டாக யாரை பற்றியோ பேசிட்டு இருக்க டைமில் எங்கோ சொல்லியிருந்தா அவள்கிட்ட 7, 6, 7 தலைமுறையோடு பேர் 4 நட்சத்திரங்கள் எழுதி வச்சிருக்காவா. இன்றைய காலத்தில் தான் ஒரு ஜாதக புஸ்தகம் சொல்லி ஒன்று உண்டு. அதில் கொள்ளுப்பா தாத்தாவிலிருந்து அவருடைய ஜாதகம், அவருடைய மனைவியோட ஜாதகம், அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளோட ஜாதகங்கள் எல்லாரோட ஜாதகம் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். 5 தலைமுறையெல்லாம் வச்சிருக்க. ஆனால் 3, 4வது தரைக்கு முன்னாடியெல்லாம் எல்லாமே ஓலையில் தான் எழுதி வச்சிருக்க வாய்ப்பு உண்டு. புஸ்தகத்தில் எழுதிக்க வாய்ப்பு இல்லை. எப்படியோ புத்திரனும் பௌத்திரனும் ஒரு குடும்பத்துக்குள்ள பிறந்தாச்சுன்னா அந்த டிஎன்ஏ இஸ் கன்சிடர்ட் டு பி எ பியோர் அண்ட் குட் டிஎன்ஏ. டிப்ளீட்டடாகவோ அல்லனா அது கரப்டடாகவோ இல்லை கெட்டுப்போனதாகவோ இருக்கக்கூடியதான டிஎன்ஏ வில் நாட் க்ரோ டு நெக்ஸ்ட் லெவல். இப்போ டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் இதான் வரிசை. இப்போ என்ன பண்ணியிருக்கா ஒரு மாடர்ன் சயின்ஸில் புரோட்டீனை வைத்துக்கொண்டு டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணுறா. இப்போ சாதாரண ஆல் பை ப்ராடக்ட் தான். டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் தான் டிஎன்ஏக்கு ஆர்என்ஏக்கும் காரணம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது தே ஆர் ட்ரைங் டு ரிவர்ஸ் அதர் வே அரவுண்ட் அப்படின்னு. எல்லா க்ளோனிங் டைப் தான் இந்த உலகத்தில் எல்லாம் மாயாசக்தி தான். இப்போது யாருக்கு எதுலேயும் திருப்தி இருக்காது. தேவை இருந்து இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி தலையில் போட்டுக்கிறதான சுபாவம் இந்த கலியுகத்தில் பிரத்யட்சமாக ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பார்த்துக்கலாம். முன்ன காலத்தில் நாய்கள் அவாட்டுக்கு ஓடிட்டு தான் இஷ்டத்துக்கு ரோடில். இப்போ ஓரோ வீட்டுக்குள்ளே கட்டி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி அதுக்கு இன்ஜெக்ஷன் குத்தி அதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னெல்லாம் காட்டி போட்டுறா பகவதி ராஜராஜேஸ்வரி. அதுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் ஆயிடுது. அதுக்கு தேவைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. வீட்டில் யாராவது காலிங் பெல் அடித்தா கூட அதுக்கு சத்தம் போட்டாகணும். அதுக்கு அது ஒழுங்காக தூங்க முடியாது மொத்தத்தில். இப்படி எல்லா பிராணிகள்லேருந்து சர்வ ஜீவராசிகளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கர்மா இன்க்ரீஸ் ஆகிறது இந்த பிளாக் ஏஜ் அல்லது இந்த அயர்ன் எரா அப்படிங்கிறதான இந்த யுகத்தில். எனிவே தலையில் நாம் அனுபவிச்சு வைப்போம். சௌந்தர்ய ராஜசம்மான புத்திர பௌத்திராபிவர்தனம், ஐஸ்வர்ய லாப விஜய புக்தி முக்தி பலப்பிரதம், சதா சந்நிஹிதாம் லக்ஷ்மீம் சண்டிகாம் மம தேவதாம். ஐஸ்வர்ய லாப விஜய புக்தி முக்தி பலப்பிரதம். இன்னும் என்ன வேணும்? ஐஸ்வர்யம், லாபம், விஜயம், புக்தி, முக்தி இதெல்லாம் கொடுக்கப்படும் இந்த மந்திரத்தை சித்தி அடைந்தால், இல்லை இந்த மந்திர ஜபம் பண்ணா, இந்த தியான ஸ்லோகங்களை ஜபம் பண்ணினா. அப்போது ஐஸ்வர்யம் படித்தாச்சு, லாபம் எல்லா விதமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட்டு லாபம், விஜயம் அப்படின்னா வெற்றி எல்லாத்துலேயுமே, புக்தி அப்படின்னா அனுபவ யோகம், போகங்களை அனுபவிக்கிறது, புஜிப்பது. நாம் விரும்பி சாப்பிட்டா அதுக்கு போகம் என்றுதான பேர். நம்மளை யாராவது திணிச்சா அது போகம் கிடையாது. புரியுறதா? இப்போ ஒரு 1/2 டம்ளர் பாயசம் கொண்டு வந்துட்டு குடிடா அப்படின்னு தலையை அடித்தாலும் குடிக்க மாட்டார். கையை காலை கட்டி போட்டு யாராவது வாய்க்குள்ள ஊற்றிட்டா அப்படின்னா யூ கான் ஹெல்ப் இட். பிரகலாதன் அப்படி பண்ணலை, திருநாவுக்கரசு அப்படி பண்ணலை. மகான்கள்லாம் நஞ்சை கூட உண்டார்கள். அவர்களுடைய குருவாரு பரமேஸ்வரன், அவரும் ஆலாகல விஷத்தை உண்டார். அதுபோல இயற்கையாகவே நாம் சுயம் திருப்தியோட ஒரு விஷயத்தை பருகுவோமானா அதுக்கு போகம் என்றதான பெயர். நமக்காக யாராவது விரும்பி நமக்கு சாப்பாடு கொடுத்து நாம் சாப்பிட்டோமானா அது போகம். நாம் திருடி சாப்பிட்டோமானா அடுத்த நேரத்துக்கு ஜெயிலில் இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வார்த்தைகள் இருக்கிறதான மகத்துவம் இதுதான். ஆகவே ஐஸ்வர்யம், லாபம், விஜயம், புக்தி, முக்தி இவையெல்லாம் கொடுக்கப்படும் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்வதால. சதா சந்நிஹிதாம் லக்ஷ்மி, யதா சர்வ காலத்திலையும் சர்வ நேரங்களிலேயும் லக்ஷ்மி என்கிறதான அந்த மகா ஐஸ்வர்ய சக்தி நம்ம கூடவே இருக்கும். சந்நிஹிதாம் எப்பவும் கூடவே இருக்கும். சண்டிகாம் மம தேவதாம், சண்டிகா அப்படிங்கிறதான இந்த மகாலட்சுமி ஸ்வரூபிணி என்னுடைய தேவதா ரூபமாக, எனக்கு தேவதா ஸ்வரூபமாக என் கூட எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறதான அந்த ஃபீலிங் எனக்கு வரும். இந்த சுதர்சனுடைய மகாத்மத்தை தேவி பாகவத்தில் நான் வர்ணிக்கிறத நீங்கள் கேட்டு பார்க்கணும். சுதர்சனுக்கு பரமேஸ்வரி அனுகிரகம் செய்ததும் இந்த கோடிக்கணக்கான லக்ஷ்மி ஸ்வரூபமும் கோடிக்கணக்கான பைரவி ஸ்வரூபங்கள் இவெல்லாம் சேர்ந்து சுதர்சனுக்கு முன்னாடி சைடில் இப்படி சேர்ந்து வராளாம். அந்த அரசர்கள்லாம் பார்த்து பயந்து, இது என்ன சுதர்சன் எங்கேருந்து இவ்வளோ அக்யூமுலேட் பண்ணா, தேவாதேவர்கள் எல்லாம் இவருக்கு போட்டிக்கு கூட வந்திருக்காளே அப்படின்னு பயந்து வராராம். அந்த ஒரு ஃபீலிங்கை பகவதி கிரியேட் பண்ணுவாள். இப்போ நம்ம நடக்கிறத நாம் மட்டுமே நடப்போம். பெரிய 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 படார்கள் எல்லாம் நம்ம பின்னாடி அக்கம் பக்கம்லாம் இருந்து வர டைமில் ஃபுல் எஸ்கார்டன் எதிரில் கூட பார்த்து பயந்து விடுவார்.
அந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து பராசக்தி அமைச்சு கொடுக்கிறாள். அதுதான் பிரதான மகத்துவம். ஆகவே ஸ்மரே நித்யம் பிரயத்னேனா ஷண்மாசாத் பிராப்யதே பலம் மோக பயாபஹரணம் சத்ருக்ஷயகரம் ததா. 26வது ஸ்லோகம். ஸ்மரே நித்யம் பிரயத்னேனா. பிரயத்னேனா அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு ஜபிக்கணும். ஜபிக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து அமர்ந்து அமர இருந்து பராசக்தியை மனசுல தியானம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்ய வேண்டும். அதுதான் ஸ்மரே நித்யம். நித்தியம் யார் ஒருவர் ஸ்மரணம் செய்கிறார்களோ, ஸ்மரணத்துக்கு பிரயத்னிக்கிறார்களோ, நினைச்சு பார்க்கறதுக்கு விரும்புகிறார்களோ, முயற்சி செய்கிறாளோ, பிரயத்னேனா ஷண்மாசாத் பிராப்யதே பலம். 6 மாசத்துக்குள்ள அவர்களுக்கு இந்த சொன்னதான எல்லா பலன்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். புரியுதா? 6 மாசம் அட்லீஸ்ட் இந்த ஸ்லோகத்தில் வெரி கிளியர். நான் வந்து சும்மா நாளைக்கே ப்ளஸ் பண்ண போடல, நான் நாளைக்கே ப்ளஸ் பண்ணா போயிடுவாய் நீ இந்த ஊரை விட்டு. அதனால் அது வேண்டாம். 6 மாசம் ஸ்மரே நித்யம் பிரயத்னேனா ஷண்மாசாத் பிராப்யதே பலம். 6 மாசத்துக்குள்ள உனக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ரெஸ்ட் அஷூர்ட். அது திஸ் ஐ லைக் இட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராமிஸ் கொடுத்துருக்கா. ஸோ இந்த மாதிரி தியானம் பண்ணுறவங்க பிரயத்னம் பண்ணி தியானம் பண்ணியாச்சுன்னா ஸ்மரணம் பண்ணா பெறும். நான் சொன்னேன் முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஸ்மரணம் பராசக்தி, தர்சனம் பரமேஸ்வரர், நாமஜபம் மகாவிஷ்ணு. இந்த 3 சம்பிரதாயங்களை மட்டும் நாம் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டா பூலோகத்தில் தேவர்கள் ஆகிடுவோம். நம்ம சொர்க்கத்தை தேவனாகிறது வேற விஷயம். பூலோகத்தில் தேவருக்குள்ளதான ஸ்தானமானங்களோடு நம்மளால் வாழ முடியும். அதுதான் இருக்கிறதா மகத். மகாபயாபகரணம் சத்ருக்ஷயகரம் ததா. மகாபயம், பெரிய 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 பயம். பெரிய பயம் எது? ரோகம். இப்போ இருக்கிறதுல பெரிய ஒரு பயம் எது? ரோகம். இன்னொரு பெரிய பயம் எது? மரண பயம், இறந்து போறதுக்குள்ளதான பயம். ஞானி மரணத்தை பற்றி பயப்படுறதில்லை. காரணம் நிஜமா எது ஞானம்? ஜீவாத்மாவுக்கு மரணம் இல்லை, சரீரத்துக்கு மரணம் உண்டு. இது சித்தாந்தம். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. விவேக சூடாமணியில் ஆதிசங்கர் பகவத்பாதர். அதுபோல அவன் பயப்படுறதில்லை. என்ன அந்த வலிகிலி, இந்த உடம்பு வந்துட்டு சும்மா ஐசியூவில் படுக்க போட்டு கண்ட இடத்துல டியூபை குத்தி திரிச்சு பிராணனை வாங்கறதுக்கு பதிலாக பகவானுடைய திருபாதங்கள் நமஸ்காரத்தை செய்ய வேணும். அப்படியே அந்த ஜீவாத்மா அந்த பாதத்தில் டப்பால்னு போய் ஒட்டின்னு விடணும். அவ்வளோதான், எழுந்திருக்கவே கூடாது. இதெல்லாம் நல்ல மரணம். வலிகிலி துடிச்சு இன்ஜின்ஜாக வென்டிலேட்டரில் போட்டு எடுக்கலாமா வைக்கலாமா பரிசை திறந்து பார்ப்பா. சார் 2 மணி நேரம் கூட வச்சுக்கோ, பணம் இருக்குது, ஓகே. 1/2 மணி நேரம் கூட வச்சுக்கோ, பணம் இருக்குது, ஓகே. இனிமேல் எங்கே பணம் இல்லை, வேணா இது அனுப்பிச்சு விட்ரு, அப்படி வாங்க சுவிட்சை கட்டிடுவான், போச்சு கோவிந்தா கோவிந்தா. இப்படியெல்லாம் எப்படி அவஸ்தைப்பட்டு மரணத்துக்கும் டிபெண்டன்சியா? சிவசிவா, அந்த யோகம் எல்லாம் வரவே கூடாது. எனிவே மகாபயம் அபகரணம், மகாபயங்கள் எல்லாம் பராசக்தி வந்து நிர்மூலனம் செய்து விடுகலாம். அப்படியெல்லாம் ஒரு யோகமே வராது நமக்குங்கிறார். அந்த மாதிரி நினைச்சு பார்க்க கூட வேண்டாம். சத்ருக்ஷயகரம் ததா. சத்ரு வந்து க்ஷயமாகி சத்ரு இல்லாம விடுவான். சத்ருவை வந்து இராடிகேட் பண்ணிடுவாள், எலிமினேட் பண்ணிடுறா கம்ப்ளீட்டாகவே. சத்ருங்கிறதான அந்த விவகாரமே இருக்காது. சத்ருங்கிற வார்த்தையை வந்து 5 மணி நேரம் டிஃபைன் பண்ணணும். அவ்வளோ பெரிய வார்த்தை அது சத்ரு. சத்ருக்ஷயகரம், சத்ருக்களுக்கு எல்லாம் வந்து க்ஷீணமாகி விடுவார்கள். அவளே தே வில் கிவ் அப். இவங்கிட்ட போய் என்ன சண்டை போட வேண்டியிருக்கு, விட்டுருவோம் பாவம் போட்டும் அப்படின்னு. அப்படி சத்ரு மித்திரமாக்கக்கூடியதான திறமை சத்ருக்ஷயகரம் ததா. அச்சலாம் ஸ்ரியமாப்னோதி சர்வவியாதி விநாசனம் அந்தே சொர்க்காச்ச மோக்ஷச்ச சத்தியமேவ ந சம்சயா. அச்சலாம், சலனமில்லாதது, ஸ்திரமானது, கன்சாலிடேட்டட், உறுதியாக. ஸ்ரியமாப்னோதி, யாரெல்லாம் இதை கேட்பார்களோ, கேட்க முயற்சி செய்வார்களோ, சர்வவியாதி விநாசனம், அவர்களுக்கு எல்லா விதமான வியாதியும் இல்லாம போய் கடைசியில அந்தே சொர்க்கச்ச மோக்ஷஞ்ச, சொர்க்க சுகபோகங்களை ஜீவாத்மாவுக்கு கொடுத்து பித்ருயத்னத்தினுடைய பலன் வழியாகலாம் பித்ருலோகத்தையும் கமிச்சு கடைசியில மோக்ஷம், இறைவனுடைய பதமுக்தி என்பதற்கு மோக்ஷம் என்றதான பெயர். மோக்ஷஞ்ச சத்தியமேவன சம்சயா. அப்படி மோக்ஷமும் கிடைக்கும் என்பதுக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதுதான் சத்தியம் அப்படிங்கிறது. 34 ஸ்லோகம் இருக்கு டோட்டலா. அடுத்த வார சங்கத்தில் இதை பூர்த்தி பண்ணுவோம். நம சிவாய். ஹர ஹர நம பார்வதீபதே ஹர மகாதேவ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். சர்வம் ஜெகதமார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.